பேசுவோம். லைப்ரரி சின்ன விஷயமா தொடங்கும். ஆனால் சீனியருக்காக நீங்களும் சொல்லாமல் இருந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பொறுப்பு தலைமை நீதியரசர் அவர்களையும் மற்ற மாண்புமிகு நீதியரசர்கள் அனைவரையும் வணங்கி, அமிழ்தூறும் மொழி பேசி அன்பெனும் வழியேகி நானிலத்தின் மீதுளவும் நற்றமிழர் யாவரையும் என் சொற்றமிழால் வணங்கி பணிகின்றேன். உண்மையில் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது மூத்த வழக்கறிஞர் ஐயா கே. ஸ்ரீனிவாசன் அவர்களின் பெயரில் ஒரு நூலக பிரிவை இச்சங்கத்தில் அங்கமாக கொள்வதில் மதுரை வழக்கறிஞர் சங்கம் உண்மையில் பெருமை கொள்கிறது. இப்பெருமை மிக்கதொரு விழாவின் துவக்க நிகழ்வாக வரவேற்புரை நல்கிட இச்சங்கத்தின் செயலர், பேராற்றல் மிகு செயலர் திரு கே. வெங்கடேசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வானம் விரிந்து வண்ணம் விளைந்து வானம் சுரந்து ஞானமும் சுரந்த உன்னத தமிழால் உயர்ந்த தமிழால் அவையோரை வணங்கி, மதுரை வழக்கறிஞர் சங்கம் உயர்நீதிமன்ற கிளையின் சார்பாக பெருமைமிகு மூத்த வழக்கறிஞர் நம்ம நெஞ்சமெல்லாம் நிறைந்து இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் பெயரிலே இங்கே நூலகத்தை ஒரு பிரிவை திறக்க வேண்டும் என்று எங்களுடைய அன்பு சகோதரர் ஆற்றல் மிகு வழக்கறிஞர் பிரபு ராஜதுரை அவர்கள் நினைத்தது போல் நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்றைய நிகழ்வு இங்கு மிக எளிமையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. பொதுவாக இன்றைக்கி அவசர காலத்தில் நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். அதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் 27-28 ஆண்டுகளாக நாங்கள் வழக்கறிஞராக பணி பண்ணுறப்ப மாவட்ட நீதிமன்றத்திலும் சரி, கீழமை நீதியிலும் சரி, இந்த மூத்த வழக்கறிஞர்களுக்கு மரியாதை அதெல்லாம் மிக உயர்வாக இருந்த காலம் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு வருத்தமான செய்தி என்னென்னா, இளம் வழக்கறிஞர்கள் அந்த மூத்த வழக்கறிஞர்களுக்குண்டான மரியாதையை முன்னதை போல் இப்போ இல்லைன்றது தான் நிதர்சனமான உண்மை. அதை நம்ம எல்லோரும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த வகையில் இப்போ ஒரு சீனியர்கிட்ட எத்தனை ஜூனியர் நீங்கள் இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 8 ஜூனியர் 10 ஜூனியர் இருப்பேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நிலமை மாறி ஒரு ஜூனியர்கிட்ட எத்தனை சீனியர் இருக்காங்க கேட்டால், நாங்கள் 5 சீனியர் இருக்காங்க, 6 சீனியர் இருக்கான்ற காலம் மாறி இருக்குது. இது ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும், இவ்வளவு நிகழ்வுக்கும் தன்னுடைய சீனியருடைய நினைவு கூர்ந்த அளவிற்கு அருமை சகோதரர் பிரபு ராஜதுரை அவர்கள் அவருடைய சீனியருக்கு ஒரு நினைவாக ஒரு நூலக பிரிவை இங்கே துவக்கி வைத்திருக்கிறார். அவருக்கு எங்களுடைய மதுரை வழக்கறிஞர் சங்கம் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி கொள்கிறது. கடுமையான அலுவல் காரணம், இன்னும் 2-3 நாட்களில் வேலன்வெளியில் இந்த ஏப்ரல் முடிஞ்சிடும், மே வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். அனைத்து நீதியரசர்களுக்கும் கடுமையான வேலைப்பளு அது உள்ள மாதிரி நாங்கள் எல்லாம் உணர்கிறோம். அந்த சூழ்நிலை கூட நாங்கள் போய் இந்த மாதிரி நிகழ்வு இருக்குன்னு சொன்னோடனே நாங்கள் எந்த விதமான தயக்கம் காட்டாமல் உடனே வரணும்னு சொல்லி இங்கே வந்திருக்கிறதுக்கு முதல்கண் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் மிகவும் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் புதன் மாண்புமிகு பொறுப்பு நீதிபதி அவர்கள் வர்றதுக்கு முன்னாடியே இந்த நிகழ்வு நாங்கள் திட்டமிட்டோம். போன வாரமே திட்டமிட்டதுனால மாண்புமிகு நீதியரசர்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய எம்பரைசிங் எங்களுக்கு. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பொறுப்பு நீதிபதி இங்கே இருக்கிறப்ப அந்த ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோமே அப்படின்னு சொல்லி இப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி திடீர்னு 4 மணிக்கு போய் மாண்புமிகு நீதியரசரில் பார்த்தோம். அவர் உண்மையிலே எங்களுக்கு ஒரு பதட்டம். நிர்வாகிகள்லாம் போனோம், இன்னும் சத்தங்கத்தம் போட்டு வர என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டோடனே ஒரு புத்தக திறப்பு விஷயம் தானே அப்படின்னாரு. ஆமாம் லட்சிப்பா தாங்க அப்படின்னு சொன்னேன். அப்படியா, நான் வந்துடுறேன்னாரு. இதுக்கு மேலே எங்களுக்கு இதில் சொல்கிறதுக்கு இல்லை. இதுவே இந்த வழக்கறிஞர் சங்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய சாட்சியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். அப்புறம் பொறுப்பு நிர்வாக நீதிபதி அவரை பற்றி சொல்லணுன்னா, முதல்ல போய் சொன்னோம், நாங்கள் மீது புத்தக தரப்பில் செஷன்ஸ் திறக்க போகிறோம்னு. என்றைக்கு அப்படின்னாங்க. எங்களுக்கே ஒரு மனசு கூசு, என்னடா இவ்வளோ டைட்டான ஷெட்யூலில் போய் கூப்பிட்றோம்னு. ஏன்னா மே முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து ஜூனுக்கு அடுத்து பல்வேறு நிகழ்ச்சிகள் வந்துடும். அப்படின்னா சொன்னேன், உடனே போடுங்க, உடனே பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணி வரைச்சான். எங்களுடைய அன்பான இழைப்பை ஏற்று இங்கே வருகின்ற இருக்கின்ற மாண்புமிகு பொறுப்பு நீதிபதி தலைமை
சீஃப் ஜஸ்டிஸ், ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் மாண்புமிகு நீதியரசர் ராஜா அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அவருடன் இணைந்து இங்கே வருகை தந்து இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற நிர்வாக நீதிபதி மாண்புமிகு நீதியரசர் ஆர் சுப்பிரமணியன் அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நம்ம உயர்நீதிமன்ற கிளைனாவே நம்ம லார்ட்ஷிப் தான், ஜிஆர்எஸ்ஜே தான். சொன்னோடனே உடனே நான் வந்துடுறேன் அப்படின்னாரு. இதில் இன்னொரு என்னென்னா, நாங்கள்லாம் இவங்களை ரிசப்ஷன் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அவர் வந்துட்டார். நாங்கள் பதறிட்டோம், என்னங்க லாட்சி வந்துட்டாங்கன்னு சொல்லி. அப்புறம் அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க, வாங்க போய் எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணுவோன்னு சொல்லி. அவ்வளோ ஒரு எளிமையான ஒரு நீதிபதி நம்ம கிடைச்சதில் ஒரு பெரிய சொத்து நம்மளுக்கு. மாண்புமிகு நீதியரசர் திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இங்கே வருகை தந்திருக்கின்ற நீதிபதிகளில் எங்களை மதுரை மாவட்டத்தில் நீதிபதியாக இருந்து பதவி உயர்வு பெற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய அன்பிற்கு பாத்தியமுள்ள நீதிபதி தாரணி அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி செய்கிறோம். இங்கே இந்த விழாவை சிறப்பிக்க வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு நீதியரசர் திரு சதீஷ்குமார் அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி செய்கிறோம். விழாவினருக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நீதியரசர் விஜயகுமார் அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி செய்கிறோம். ஏனைய நேரம் 5 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண நினச்சோம், காலம் கடந்து போயிட்டுருக்கு. லார்ட்ஷிப் ஃப்ளைட்டு பல்வேறு அலுவல் இருக்குது. அதனால் இங்கே வருகை தந்த மூத்த வழக்கறிஞர் அஜ்மத் கான் உட்பட சகோதர சங்கத்தை தந்த ஆனந்தவல்லி மற்றும் பேரை யாராவது சொல்ல அப்படின்னா மன்னிச்சுக்குங்க. அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்று நிகழ்வை தொடங்குகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற இச்சங்கத்தின் செயலர் ஆர் வெங்கடேசன் அவர்களுக்கு மிக்க நன்றி. தாயை பெறுவது, தந்தையை பெறுவது வாழ்வில் எத்தனை பெரிய ஒரு வரமோ அதற்கு இணையானது நம்மை சீரோடும் சிறப்போடும் பயணிக்க வழிகாட்டும் குருவை பெறுவது. அத்தகைய பெருமைக்கு பெயர் போன தனது குருவை, மூத்த வழக்கறிஞரை பற்றி அறிமுக உரை ஆற்ற மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் திரு ஜி. பிரபுராஜதுரை ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். முதற்கண் இந்த விழாவிற்கு இறுதி நேரத்தில் நாங்கள் சென்று அழைத்தும் உடனடியாக எவ்வித தயக்கமின்றி சம்மதித்து வந்த நமது ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் ராஜா அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் அவரை தவிர மற்ற நமது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜட்ஜ் மிஸ்டர் ஆர் சுப்பிரமணியம், ஆர் விஜயகுமார், ஜி.ஆர். சுவாமிநாதன், இவங்க எல்லாமே ஏதோ ஒரு இதில் எங்கள் ஸ்ரீனிவாசன் சாரோட சம்மந்தப்பட்டிருப்பாங்க. அதனால் என்னுடைய சிறப்பான ஒரு நன்றியை மீண்டும் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இது புத்தகம் ஒரு நூலகத்தில் ஒரு செக்ஷன் ஆரம்பிக்கிறது ஒரு சிறிய நிகழ்வு தான். இது எதனால் இந்த ஒரு நிகழ்ச்சிங்கிறது நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் சீனியர் உங்களுக்கு தெரியும், ஆஃப்டர் கொரோனா ஹி ஸ்லோலி ஸ்டாப் கம்மிங் டு மதுரை. அதுக்கப்புறம் கொரோனா சமயத்தில் கூட அவரோட வந்திருந்தார். அதுக்கப்புறம் அவர் சென்னையில் தான் அவருடைய ப்ராக்டிஸை கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பார்க்க போயிருந்தேன். பார்க்க போனால் எப்போ போனாலுமே அவர் உடனே அடுத்து முடியும் போது கேட்குறது, எந்த புக்கடா தூக்கிட்டு போகிறேன், அந்த புக் எடுத்துக்கோ, இந்த புக் எடுத்துக்கோன்னு எப்போவுமே சொல்லுவார். சார் இல்லை சார், இருக்கட்டும் சார் நான் கொண்டு போனேன். ஆனால் அவர் ஆசைப்பட்டபடி ஏதாவது ஒரு பழைய புக் எடுத்துக்குவேன். எனக்கு பழைய ஒரு ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு சொல்லி ஏதாவது ஒரு பழைய புக்கை எடுத்துக்குவேன். இந்த இடம் போகும்போது அவர் உடனே சாரும் சரி அவங்க மேடம் சொன்னாங்க, வி வாண்டட் டு ஷிஃப்ட் டு பெங்களூர். அவங்க பேர பிள்ளைங்க, அவங்க மகன் பெங்களூரில் இருக்கார். டூரிங் கொரோனா அவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. அதனால் அவங்க தே வாண்ட் அங்கே ஒரு பேரங்களோட இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு அவங்க தே வாண்டட் டு கோ டு பெங்களூர். உடனே அவங்க இந்த புக்கு, இந்த ரேக்கு எல்லாத்தையும் நீ மதுரைக்கு எடுத்துகிட்டு போயிரு, உனக்கு வச்சுக்கோன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு ஏற்கனவே என் ஆஃபீஸில் முழுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு. உடனே எடுத்துக்கோ அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இருக்கட்டும், அந்த புக்கு நீங்கள் அவங்க பெங்களூர் போகிற வரைக்கும் இங்கே இருக்கட்டும். ஏன்னா பிகாஸ் யூ ஷுட் ஏன்னா சார் எப்போ போர் அடித்தாலும் ஆஃபீஸில் தான் இருப்பார். எங்கள் சீனியரை பொறுத்த வரைக்கும் வீடு ஆஃபீஸ். அதனால் நீங்கள் ஆஃபீஸில் வெறுமையாக இருக்கிறத விரும்ப மாட்டீங்க, இருக்கட்டும், நாங்கள் எப்போ போகிறீங்களோ அன்றைக்கு நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் ஐ தாட் ஆஃப் இட். நான் வந்துட்டு இருக்கும்போது ஏர்போர்ட்டில் இருந்து நான் மெசேஜ் கொடுத்துருந்தேன் அவங்களுக்கு, இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். உண்மையிலேயே நான் ஏன்னா அங்கே நம்ம லைப்ரரிக்கு அங்கே ஏற்கனவே 4 லைப்ரரி இருக்குது, தேவைப்பட்டவங்களுக்கு நம்ம அதை கொடுக்கலாம்,
பிகாஸ் தே வாண்டட் டு கிவ் எவ்ரிதிங், ரேக்ஸ் எவ்ரிதிங் எல்லாமே வருது. அப்படின்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு அது ஒரு நல்ல ஐடியா அப்படி கொடுத்துக்கோன்னு சொன்னாங்க. இங்கே வந்து முதல்ல நான் தொடர்பு கொண்டது MBA. ஏன்னா எங்கள் சேம்பருக்கு பக்கத்தில் இருக்குது. அவங்கள தொடர்பு கொண்டோன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமாக சரி செய்யலாம்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்களுக்கு விருப்பப்பட்ட புத்தகங்களை முதல்ல கேட்டாங்க. அதனால் வந்து புது இப்போ லேட்டஸ்ட் எடிஷன்ஸ் இதெல்லாம் SEC MLJ கேட்டிருந்தாங்க. சரி, அதனால் அப்போ நாங்கள் சரி தாமதப்படுத்த வேண்டாம்னு சொல்லிவிட்டு அதை நம்மளே 2 ஷெல்ஃப் செஞ்சு நம்ம அதை வாங்கிக்கோன்னு சொல்லி அதுதான் இன்றைக்கி இருக்குது. எங்கள் சீனியருடைய மற்ற புக்கெல்லாம் அவங்க இப்போ இந்த மே மாதம் அவங்க ரேக் எல்லாத்தையும் அனுப்புகிறேன்னு இருக்காங்க. அது தகுந்த நிறுவனங்களுக்கும் மற்ற வழக்கறிஞர்கள் கூட அதை அளிக்க நாங்கள் தயாராக இருப்போம். அதனால் இது வந்து அவருடைய இதுதான் வந்து இதனுடைய ஆரம்ப புள்ளி. இன்னொன்று வந்து எனக்கு மனசில் எப்போவுமே இருந்தது, எங்கள் சீனியருக்கு எங்கள் சீனியர்கிட்ட வந்து அதான் என்னுடைய என்டையர் லைஃப் வந்து எங்கள் சீனியர் தான் வந்து நான் கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு 2 டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், ஹை கோர்ட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். நிறைய ஜூனியர்ஸ் இருக்காங்க, பட் நான் வந்து ஒரு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் அவருக்கு. ஏன்னா முதல்ல நான் சென்னைக்கு போகும்போது நான் என்ரோல்மெண்ட் பண்ண போகும்போது எனக்கு ப்ரப்போஸ் பண்ண கூட யாரும் கிடையாது. என்னுடைய அஜ்மல் கான் அப்போ தான் ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிருந்தார். அவர் யாருக்கோ ப்ரப்போஸ் பண்ண போய் எனக்கு யாரோ ஒருத்தர் கூட்டம் வந்தாங்க, யாரு கூட எனக்கு தெரியாது. அதே மாதிரி முதல்ல நான் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேருந்து இங்கே ப்ராக்டிஸ் சென்னைக்கு ஷூட் பண்ணும்போது எங்கள் சீனியர் தவிர யாருமே தெரியாது, வேறு யாரும் தெரியாது. சீனியர் வந்து அவ்வளோ அன்பாக பழகுவாங்க. அவர் வந்து அதுக்கப்புறம் எனக்கு வீடு தேடுவார், கூட்டிகிட்டே போய் எல்லா இடத்துக்கும் போவார். அது ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். ஒரு இடத்துல போய் கேட்டோன்னா அவர் என்னை பற்றியே கேட்பார், இவர் கோலம் என்ன கோத்துறேன்னுட்டு. சீனியர் வீட்டுக்கு வந்து வீடு பார்க்க போனால் பொண்ணு பாட்டி மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்கான் அவன் அப்படின்னு சொல்லி திட்டுவார். அது மாதிரி எந்த கோயிலுக்கு போனாலும் என்னை கூட்டிகிட்டு போவார், எந்த கோயிலுக்கு போனாலும் கூட்டிகிட்டு போவார். நிறைய பேர் பார்க்குறவங்க வந்து சீனியர்கிட்ட வந்து இது உங்கள் சன்னான்னு கேட்பாங்க. சார் ஒன்று ஸ்மைல் பண்ணிட்டு கடந்து போயிடுவார். எனக்கும் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பிகாஸ் ஐ லாஸ்ட் மை ஃபாதர் அட் வெரி யங் ஏஜ். அதனால் சீனியர்கிட்ட யாராவது சன்னான்னு கேட்டால் எனக்கு ஒரு பெருமையாக தான் இருக்கும். அதனால் எனக்கும் சீனியருக்குள்ள ஒரு பந்தம் வந்து தொடர்ந்துச்சு. நான் மெட்ராஸில் ப்ராக்டிஸில் விட்டுட்டு நான் பாம்பே போனது பிறமும் அது கண்டினியூ ஆச்சு. அவர் என்றைக்கும் வந்து என்னை ஆஃபீஸ் விட்டு வெளியே போனோன்னா கருதுனதே கிடையாது. திரும்ப வந்தப்போ என்றைக்கு வந்தாலும் ஐ என்டர் த ஆஃபீஸ் அஸ் எ ஜூனியர், ஹீ வுட் ஆல்சோ ட்ரீட் மீ அஸ் எ ஜூனியர், நாட் அவுட் சைடர். அதுக்கப்புறம் மதுரை ப்ராக்டிஸ் வந்ததுக்கப்புறமும் இன்றைக்கும் நான் அஃபிஷியலாக என்னுடைய ஆஃபீஸை ஆரம்பிக்கவே இல்லை. நான் ஸ்லோவாக ஐ ஸ்டார்டட் ஃப்ரம் ஒன் ஷெல்ஃப். ஐ கண்டினியூட் இன் மை சீனியர்ஸ் ஆஃபீஸ் பிகாஸ் ஹி வுட் நாட் லீவ் மீ. அவருக்கு கொஞ்சமாக ஐ டெவலப்பிங் மை ப்ராக்டிஸ் செப்பரேட்லி. அட் ஒன் டைம் வந்து ஐ கம்ப்ளீட்லி ஸ்டாப் கோயிங் தேர், பட் ஸ்டில் ஐ கண்டினியூட். வக்காலத்துலலாம் என் பேர் இருக்கும். அப்புறம் வந்து நான் தான் சொல்லி சார் எம்பராசி என்ன அதர் சைடு வர்றாங்கன்னு சொல்லி இட்ஸ் ஸ்லோலி ஸ்டாப். ஆனால் இன்னை வரைக்கும் அஃபிஷியலாக வந்து அந்த சீனியர் ஆஃபீஸ்லேருந்து நான் பிரிஞ்சு வரல. ஏன்னா இது நிறைய பேர்ட்ட நான் திரும்ப சொல்லுவேன். ஆனால் நம்ம ப்ராக்டிஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எனி அதர் ப்ரொஃபஷன். மற்ற ப்ரொஃபஷன்லாம் ஒரு வகையான ஒரு நம்ம சுப்பீரியருக்கும் நமக்கு இடையில வேறு வகையான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். இந்த ஒரு ப்ராக்டிஸில் தான் ஒரு சீனியருக்கும் ஜூனியருக்கும் இடையில வந்து நான் சொன்ன மாதிரி தந்தை மகன் இருக்கலாம், குருன்னு எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதனால் வந்து இன்றைக்கி நான் வந்து எங்கள் சீனியரில், ஏன்னா நான் அடிக்கடி நினைப்பேன் எங்கள் சீனியர் இந்த திருநெல்வேலியில் இருந்த சீனியரும் சரி, இந்த சீனியரும் சரி, இவங்கள தவிர நான் எந்த வேறு ஆஃபீஸில் இருந்தாலும் நான் எவ்வளோ நாள் நீடித்திருப்பேன்னு எனக்கு தெரியாது நம்முடைய ஆட்டிடியூடுக்கு. அதனால் வந்து அவருக்கு செய்யக்கூடிய ஒரு சிறு கைமாறு இதை வந்து சிறப்பாக எப்படி செய்யணும்னா, இதை வந்து நம்ம ஜூனியர்களுக்கு நம்ம இதை கடத்துறது மூலமாக அதுக்கு வேண்டிய புத்தகங்களை வாங்கி தரது ஒரு சிறு முயற்சி தான். அதனால் இதுதான் இந்த நிகழ்ச்சி. நேரம் கருதி சில விஷயங்கள் எங்கள் சீனியர் பற்றி சொல்லும்போது, சீனியர் வந்து உங்களுக்கு நிறைய பேர் தெரியாது, he started his career as a scientist in பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். அவர் கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தார். கெமிஸ்ட்ரி படித்து he joined பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். அங்கே இருக்கும்போது தான் he studied law. Then he came down here to start his practice. பிகாஸ் உங்களுக்கு தெரியும் சீனியருடைய அப்பா வந்து பழனியில் ஒரு புகழ்பெற்ற ஒரு கிரிமினல் வழக்கறிஞர். அப்படி இருக்கும்போதும் அவர் அங்கே போயிருந்தார். அவங்க குடும்பம் வந்து வழக்கறிஞர்கள் கொண்ட குடும்பம். ஆனாலும் anyway somehow he came down வந்து he started his practice. Initially he was with Mr. வேதாந்தாச்சாரியார். உங்களுக்கு தெரியும் லேண்ட் டென்யூரில் வந்து அவர் பெரிய ஜாம்பவான். அதுக்கப்புறம் அவருக்கு பிறகு வந்து ஜஸ்டிஸ் ரத்னம், உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு. இப்போவும் நான் ஒரு ஐடியல் மாடல் ஜட்ஜுன்னு நான் சொன்னால் அவரை தான் நான் சொல்லுவேன். அவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அது ஒரு தனி ஃபங்க்ஷனில் சொல்லணும். ஏன்னா அவர்கிட்ட நான் நெருங்கி பழகினதில்லை, பட் அவருடைய ஸ்டைலு, கேரக்டரு, அந்த கோர்ட்டில் உட்கார்ந்த கம்போஷர்லாம் வந்து இட்ஸ் எ ட்ரீட் டு வாட்ச். ஒரு பெரிய
சினிமாவில் நீங்கள் ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் ஒரு ஜட்ஜின்னு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படி இருப்பார். தென் he went on to become the Chief Justice of Himachal Pradesh. ஸோ அவர்கிட்ட இருந்துட்டு தென் அவருடைய எலிவேஷனுக்கு அப்புறம் மை சீனியர் ஸ்டார்டட் இஸ் ஓன் ப்ராக்டிஸ். அவருக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் சீனிவாசன் சாருடைய பழகிற தன்மை. அவர் பழனி இருந்ததெல்லாம் சென்னை, ஆனால் திருநெல்வேலி தூத்துக்குடியில் அவர் தெரியாத வழக்கறிஞர் யாருமே கிடையாது. ஏன்னா ஒரு ஜூனியருக்கு ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் திருநெல்வேலியில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் வர்றார் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு யூஸ் டு ஸ்மோக் லாட். அந்த வந்துட்டு அவர்கிட்ட எங்கள் சீனியர் வந்து ஒரு மேட்டர் கொடுத்து நீ டிக்டேட் பண்ண சீனிவாசனோட அவர் வர்றது தோரணை உட்காந்துருக்கிறது அந்த ஸ்மோக் பண்ணுறதுலாம் எனக்கு அப்படியே பெரிய ஏதோ ஒரு ஹீரோவை பார்க்குற மாதிரி இருக்குது. அப்படியே அவர்கிட்ட பேச ஆனால் உடனே அடுத்த என்னடா பிரபு அடுத்து ஒரு நாள் உங்களை பார்த்துட்டாருன்னா அடுத்த நாள் உங்கள் பேரை மறக்க மாட்டார். அப்புறம் என்னடா தான் ஏன்னா யார் இதில் கிடையாது என்னடா அப்படின்ட்டு தான். ஏன்னா அவர் கோமா சார்னு இன்னைக்கு கூப்பிட்டாருன்னா கோமா இருக்கார் அர்த்தம். என்ன சார் இது என்னடான்ட்டு. அதனால் வந்து அவர்கிட்ட அதை கவரப்பட்டு தான் நான் அவர்கிட்ட கேட்டுட்டு நான் சென்னைக்கு வரட்டா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சென்னைக்கு என்னுடைய ஃபேக்ட். அதனால் அவருடைய பழகிற தன்மை சொல்லவே வேண்டாம். உங்கள் எல்லாருக்கும் உடனே சீனிவாசன்னா நிறைய பேர் மிட்டாய் சீனிவாசனாம்பாங்க. அவருடைய அதனுடைய இதாக தான் வந்து மிட்டாய் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லி மிட்டாய் வச்சேன். யாரை பார்த்தாலும் இல் டேக். அண்ட் செகண்ட்லி வந்து அந்த ரெஜிஸ்ட்ரியில் அவருக்குள்ள ரிலேஷன்ஷிப். அவர் வந்து கோர்ட்டில் முடிச்சுட்டு சேம்பர் கடையில் வருவாங்க. அப்போ மெட்ராஸ் சேம்பரை உள்ளே இருந்தது. அந்த ரெஜிஸ்டரில் நின்று அவங்களோட எல்லோரும் நின்று பேசிட்டு அந்த இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் நல்லா விசாரிச்சுட்டு தான் அவர் கடந்து வருவார். அவரை மாதிரி ஏன்னா ரிஜிஸ்டரில் உள்ள ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது சீனிவாசன் சாருக்கு இணையாக வேறு யாருமே பார்த்ததில்லை. அங்கே உட்காந்து அவங்களுக்கு இணையாக உட்காந்து ஒவ்வொருத்தரோட பேசிட்டு எல்லாருக்கும் ஒரு வார்த்தை வச்சுருப்பார். அதை முடிச்சுட்டு தான் கிளம்புவார். எல்லாருக்கும் ஒரு வார்த்தை வச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து அவர் வந்து என்னென்னா அவர் போய் ஜஸ்டிஸ் விஜய் எனக்கு மனசில் ஒன்று ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஜஸ்டிஸ் விஜயகுமார் பார்த்து என்ன பேசிகிட்டு இருக்கும்போது அவர் குழந்தைங்களோடு போய் இருக்கணும்னு விரும்புகிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்ன முதல் வார்த்தை அவரே ஒரு குழந்தை தானே அப்படின்னாரு. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா என் பொண்ணுக்கு சின்ன பொண்ணு ஆஃபீஸில் கூட்டிகிட்டு போன உடனே அவர் கிளைண்ட்ஸ்லாம் மறந்துடுவார். வந்து தரையில் அந்த குழந்தையோட உட்காந்து தோளில் வச்சு யானை சவாரி பண்ணுவார். இங்கே இப்போமே எனக்கு ஃபோன் பண்ணால் என் ஃப்ரெண்ட் எப்படிடா இருக்கா அப்படி தான் கேட்பார். ஆனால் குழந்தைங்கிறது ஒரு மிஸ்chievous குழந்தை. அந்த மிஸ்chieviousness என்னங்கிறத நான் ஒரு சில விஷயம் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அவரை மாதிரி ஃபன் வித் வேர்ட்ஸ் வந்து ஏன்னா நான் எல்லோரும் அடிக்கடி பேசுவோம். ஜஸ்டிஸ் பிகே மிஸ்ரா இவர் சொல்கிற விஷயங்கள்லாம் நம்ம தொகுத்து போடணுன்ட்டு நல்லா ஒரு சில சீனியர் சொன்ன சில விஷயங்களை நான் சொல்கிறேன் உங்கள் அனுமதியோட. திடீர்னு வந்தார். என்னடா மார்க்கண்டே கட்ஜு சொல்கிற ஜட்ஜ்மெண்ட்லாம் செல்லுமாடா? ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? அவர் மார்க்கண்டே என்னாச்சு 16 வயசு மைனர் சொன்ன ஜட்ஜ்மெண்ட் எப்படி செல்லும்? டிவி சிவகுமார் சார் வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே போய்ட்டா அவங்க அம்மா காஃபி கொண்டாந்து கொடுத்தாங்க. வாங்கிட்டு எங்கே ரிமோட்டு அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். என்ன ரிமோட்டு? உங்கள் பையன் டிவி சிவகுமார்னா ஆத்துக்காரி தானே ரிமோட்டு. அடுத்து எங்கள் வீட்டு ஒய்ஃப் வந்து பார்க்க டேய் என் ஒய்ஃப்ட்ட இனிமேல் அவள் சொல்கிறபடி நீ கேட்டு நடக்கணும்டா. ஏன் சார் அப்படின்னா அவள் ஷீலா. அடுத்து இன்னைக்கு அதான் அது தெரியும் அதான் சொல்லு. அதுக்கடுத்து ஒரு நாள் ஒரு ஜட்ஜு ஒரு இவங்க இன்னொரு அட்வொகேட் பார்க்க வராங்க. கீதா உங்களுக்கு தெரியும். உன்னை எடுத்துகிட்டு டே பேரை சொல்லி கூடாடா அப்படின்றாரு. ஏன் சார் ஹீஸ் மை ஃப்ரெண்டு கண்டெம்பரரி பேரை சொல்லி கூப்பிட்டாங்க. பேரை சொல்லி கூப்பிடக்கூடாது இனிஷியல் சொல்லி கூப்பிடக்கூடாது. ஏன்னா அங்கே டி கீதா. அது மாதிரி சில விஷயம் சொல்ல முடியாது. ஒருத்தர் ஏன்னா ஈவன் ஹி டிரான்ஸ்லேட்ஸ் இன் சச் அ வே சில ஈவன் இன்க்ளூடிங் நேம்ஸ் ஆஃப் தி ஜட்ஜஸ் அதெல்லாம் சொல்ல வரும்ல. அது மாதிரி ஜோக்கு வந்து சில சட்டன் ஒரிஜினல் ஜோக்ஸு அது வந்து ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் தனியாக அன்றைக்கா கேட்டால் சொல்லிக்கோங்க. ஏன் மியூசிக் அகாடமியில் மலையாளிஸை வந்து கவுண்டரில் டிக்கெட் விற்க விட மாட்டாங்கன்னு ஒரு ஜோக் சொல்லுவார். அது என்றைக்கா சாரை போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டுக்கோங்க. அப்படி அது சார் மட்டும் இல்லை, சார் சன். ஏன்னா என்னுடைய சீனியர் சொன்னார். அவர் மிஸ்டர் ஜான் பொன்னியானு திருநெல்வேலியில் இருந்தார். சென்னையில் பார்க்க போயிருக்கார். உங்களுக்கு தெரியும் அப்போல்லாம் சென்னைக்கு போகிறதா விடிகாலம் போய் நேராக அட்வொகேட் வீட்டுக்கு தான் போவோம் ப்ரீஃபை கொண்டுட்டு. இவர் போனோன்னே பெல் அடிச்சிருக்காரு. சாருடைய சன் வந்து சின்ன பையன் கார்த்திக் வந்து திறந்துருக்கான். கதவை திறந்துட்டு யாருன்னொன்னே இவர் நான் ஜான் பொன்னியா வந்திருக்கேன் சொல்லு போடின்ட்டார். எங்கள் சீனியர் ரொம்ப டாலாக இருப்பார். மேலே விடுவிடுன்னு மேலே போய் a tall man calling himself John Ponniya has come down to see you.
அதுக்கப்புறம் எங்கள் சீனியர் வந்து கடைசியாக நான் அப்புறம் இப்போ கொஞ்சம் ரொம்ப அந்த மாதிரி அந்த வெட்டி சீசன்லாம் சார் பேசுகிறது ரொம்ப குறைச்சிட்டா கூட இப்போவும் டிஞ்ச் ஆஃப் அந்த மிஸ் யூனிவர்சிட்டி டக்குன்னு பார்க்கணும் ஸ்பார்க்ஸு. கடைசி அவரோட போயிருக்கும்போது இதே மாதிரி தான் புக்கு அந்த எந்த புக்கு உண்டா அந்த புக்கு இந்த புக்குன்னு சொல்லிட்டே இருந்தார். சரி, நான் பகவத்கீதா புக்கு அமெரிக்கன் லாயர் ஹேஸ் ரிட்டன் அ புக் அபவுட் பகவத்கீதா கம்பேரிங் த லா கான்செப்ட்ஸ். அந்த புக்கு அவர் தூக்கிட்டு போயிட்டார். வந்து வாங்கிட்டு படித்து முடிக்கிறதுக்குள்ளே சீனிவாசன் தூக்கிட்டு போயிட்டார். உடனே நான் அந்த புக்கு சார் இந்த புக்கு எடுத்துக்கிறேன் சார். நான் எடுத்துக்கூடா நல்ல புக்கு. இப்போ உள்ள பசங்கிட்ட பகவத்கீதைன்னா பக்கத்து வீட்டு கீதாவான்றானுங்க. ஸோ அப்போ புரிஞ்சுட்டு எங்கள் சீனியர் மாறவே இல்லைன்னு. கடைசி அவரை வந்து நீங்கள் யூ கான்ட் வாட் எவர் மீது அவருடைய இன்கெப்பாசிட்டிஸ் நத்திங் கேன் டேக் அவே த மிஸ்யூஸ்னஸ் இன் ஹிம். அது வந்து அந்த மாதிரி ஒரு ரிமார்க்கபிள் கேரக்டர். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு ட்ரபிள் யூ அண்ட் எங்கள் சீனியர் நடத்த முக்கியமான சில கேஸை பர்டிகுலர்லி லேண்ட் டென்யூர் அதெல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. பட் திஸ் இஸ் த லைட்டர் சைட் ஆஃப் ஹிம், திஸ் இஸ் த ஹியூமன் சைட் ஆஃப் ஹிம், which is very difficult for us to see in any senior advocate. அது ஏன்னா எங்கள் சீனியர்னால் ஏன் சீனியர் சொல்கிறத விட எல்லாருமே அவுட்டு. இப்போ மற்றவங்க சீனியர்கிட்ட வந்து மற்றவங்களோட பழக மாட்டாங்க. பட் இவர் என்னை வச்சு எல்லாருக்கையும் நம்மளோட இப்போவும் நம்ம கேஸ் எனக்கா சென்னை பெஞ்சில் லிஸ்ட்டில் வந்துருச்சுன்னா அங்கேருந்து ஃபோன் பண்ணிவிடுவார். டே உங்கள் கேஸ் வந்திருக்கு லிஸ்ட்டில், இல்லை சார் பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டு. அதுமாதிரி ஏதாவது கேஸ் ரிப்போர்ட் ஆச்சுன்னா முதல்ல அவர்கிட்ட தான் வரும் ரிப்போர்ட் ஆகிருக்குன்ட்டு. அது மாதிரி அந்த காலத்தில் உள்ள அந்த மெமரி பவர் இப்போல்லாம் அது போயிடுச்சு. அந்த லிஸ்ட்டெல்லாம் வந்து அப்போ உங்களுக்கு தெரியும் வெறும் பேப்பர்ஸாக வரும். வந்து காலையில் போய் அரேஞ்ச் பண்ணுறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவர் அந்த லிஸ்ட்டில் ஒரு நம்பர் வச்சே கேஸை கண்டுபிடிச்சிடுவார். நான் எப்படியும் ஐ வுட் மிஸ் ஒன் கேஸ், காலையில் மிஸ் பண்ணிடுவேன். அந்த நம்பர்ஸ் வச்சுட்டே இது நம்ம நம்பர் நம்ம பேர் வரலம்பார். ஐ சஸ் கிவன். அதே மாதிரி பேர் வரல நம்பர் இருந்தால் கூட அந்த கேஸில் நம்ம போய் வி மஸ்ட் கோ அண்ட் ஸ்டாண்ட் தேர். ஈவன் இஃப் அவர் நேம் இஸ் ராங்லி பிரிண்டட், it is a courtesy which we have to show to the judge that we have to go there and tell the judge that my name is wrongly printed. இது வந்து இது அந்த மாதிரி சில குட் குவாலிட்டிஸ். எதுக்குமே அவர் கவலைப்பட மாட்டார். அது மாதிரி ரொம்ப அவர் உண்டு, அவருடைய ப்ரொஃபஷன் உண்டுன்ட்டு வேறு எந்த கான்ட்ரவர்சிலையும் அவர் மாட்டிக்க மாட்டார். உங்களை மாதிரி இல்லை. அதில் அது மாதிரி வேறு எந்த இன்ஹிபிஷன்ஸ் அவருக்கு மேபி சொல்லி ஆகணும். அவர் பிராமின், ஹிந்து, அந்த எங்கள் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி யாருமே கிடையாது. அது மாதிரி எனக்கு வேலை எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு நான் ஒரு எல்லாருமே ஏன்னா ஐ செட் தட் ஐ எம் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் லாயர். ஐ டிட் நாட் ஹவ் எனி ஐடியா அபவுட் தட் ப்ரொஃபஷன். வாட் வாஸ் இன் மை மைண்ட் வாஸ் ஒன்லி டு கெட் அ ஜாப். அதுக்காக எனக்கு எல்லாத்தையும் ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தார். சோமேஷ் சார், அரிச்சி எல்லாரையும் எனக்கு. அப்போ கூட கடைசியில் வந்து ஷாவலஸில் ஒரு வேலை வந்தது. அப்போ வந்து சொன்னவர் கடைசியில் வந்தார், இல்லை இருக்குது லா ஆஃபீஸர் பட் ஒன்லி பிராமின்ஸ் தான் வேணுமான்ட்டு. அதுக்கு வந்ததே கோவம். ஏன்னா நடத்துறது சாராய கம்பெனி. அது மாதிரி அந்த எந்த ஒரு ஆச்சரியம். ஏன்னா நாங்கள் சொல்லியே வாங்கிட்டு போவோம், சார் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு போகிறோம் சார். கரெக்டாக ஒரு இடம் ஹோட்டலுக்குள்ளே கூட்டு உட்கார வச்சுருக்கோம். அவரை வந்து உட்காந்துருப்பார். ஆனால் சொல்லிகிட்டே இருப்பேன், ஏன்டா பாவண்டா அது, ஏன்டா அதை சாப்பிட்டு பாவண்டா, கோழி பாவண்டா, மீன் பாவண்டா அப்படிம்பார். சாரும் சரி. ஏன்னா இதை சொல்லும்போது வந்து இன்னொருத்தவங்களையும் சொல்லி ஆகணும். சாருடைய மேடம், ஏன்னா சாரை பார்த்தே தான் என் லைஃப்பை நான் செதுக்கிட்டேன். என் வீட்டில் என்னுடைய வீட்டுடைய டிசைனும் சரி, மேலே வீடு கீழே ஆஃபீஸு. அதே மாதிரி when I am into serious practice I left everything to my wife. ஏன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு பனியன் வாங்கினா கூட சைஸ் கூட எனக்கு தெரியாது. ஏன்னா இதெல்லாம் படிச்சுக்கிட்டு அவங்ககிட்ட இருந்து நம்ம சொல்கிறேன். இப்போ நவ் மேட்ரிமோனியல் லாஸ் வி ஹவ் டெவலப்பிங் தட் வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஏ ஹோம் மேக்கர். 50% சொல்கிறோம். ஆனால் சாரை பொறுத்த வரைக்கும் 75% அவங்க சாருடைய மேடம். அவங்க ஒவ்வொரு கணத்தையும் வந்து அவங்க செதுக்குவாங்க. நம்ம ஏதோ படித்த மாதிரி அவங்க கிளியர்லி ஹி டெட்டர்மைன்ஸ் சாருக்கு எது தேவை, எதையும் பார்த்து செஞ்சாங்க. ஏன்னா பிகாஸ் ஷி வாஸ் ஒர்க்கிங் வித் எ ஹைலி பெய்டு ஜாப். அமெரிக்கன் பேங்க்கில் ஒர்க் பண்ணாங்க. அவங்க அதை விட்டுட்டு வந்தாங்க. அதில் சாருக்காக வந்து அவங்க வேலையை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு பட் ஃபுல்லி ஷீ டெடிக்கேட்டட் ஹர் லைஃப் டு த சீனியர். ஏன்னா மேடம் இல்லாமல் சீனியரில். ஏன்னா இதை சொன்ன உடனே அவங்களுக்கு தான் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சீனியர் கூட அந்த சீனியர் கவுன்சில் டெசிக்னேஷன் வாங்கணும் கூட அவங்களுக்கு பெரிய ஆர்வம் இல்லை முதல்ல. பட் அவங்க மேடம் வந்து இல்லை அது ஒன்று வாங்கிக்கிட்டு யூ ஹேவ் டு கம் அவுட் ஆஃப் தி ப்ரொஃபஷன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் ஹி ஆப்டட் ஃபார் இட். அதனால் இந்த சமயத்தில் வந்து எனக்கு எல்லாம் கொடுத்த சீனியருக்கு இது நான் ஒரு சின்ன தொடக்கம் தான். கொரோனா ஹஸ் சேஞ்ச் மை லைஃப் நிறைய விஷயங்களில். அதனால் இது ஒரு தொடக்கம் தான். கண்டினியூஸாக வந்து வி வுட் சப்போர்ட் எவ்ரி அதர் அசோசியேஷன் இன் த நேம் ஆஃப் மை சீனியர். தேங்க்யூ ஸோ மச். மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் திரு கே ஸ்ரீனிவாசன் அவர்களை பற்றி இனிமையான நிகழ்வுகளை நகைச்சுவை ததும்ப சொல்லி அறிமுக உரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற வழக்கறிஞர் பிரபுராஜதுரை அவர்களுக்கு மிக்க நன்றி.
இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கும் விதமாக முதலில் நமது மாண்பமை பொறுப்பு தலைமை நீதியரசர் டி. ராஜா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்க வேண்டி இச்சங்கத்தின் தலைவர் M.K. சுரேஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மாண்பமை நிர்வாக நீதிபதி R. சுப்பிரமணியம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்க இச்சங்கத்தின் செயலர் மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் R. வெங்கடேசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மாண்பமை நீதியரசர் ஐயா G.R. சுவாமிநாதன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து அவர்களை கௌரவப்படுத்த மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் M.E. சுபப்பிரியா சங்கத்தின் துணை செயலர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மாண்பமை நீதியரசர் திரு V. விஜயகுமார் அவர்களுக்கு மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் A.C. அருண்குமார் இணைச் செயலர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மாண்பமை நீதியரசர் திருமதி R. தாரணி அவர்களை கௌரவப்படுத்த திருமதி ஜெயராணி உதவி செயலர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மாண்பமை நீதியரசர் N. சதீஷ்குமார் அவர்களை கௌரவப்படுத்த திரு மலையாளம் உதவி செயலாளர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்பான மரியாதையை உவகையுடன் ஏற்று அமர்ந்திருக்கின்ற அனைத்து நீதியரசர் பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் ஐயா G. பிரபுராஜதுரை அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்க திருமதி யாஸ்மின் பேகம் நிர்வாக குழு உறுப்பினர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்தபடியாக மாண்பமை பொறுப்பு தலைமை நீதியரசர் டி. ராஜா அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். Good evening to all of you, my beloved brother, sister judges, senior members of the bar, members of the bar, members of K. Srinivasan's family, friends, ladies and gentlemen. It is indeed a great pleasure to take part in today's function to open a library section in honor of Sri K. Srinivasan, senior advocate. Many people call him Chocolate Srinivasan. I was just invited at about 3:45. And then I put one small condition. I have to leave early. Then I may have to break the protocol. I was supposed to speak at the last, but then I said I may have to leave this place now. So therefore, I am just with a justification that I have to leave early. I am just before you today. Brother Justice Subramaniam, while he was sitting with me from yesterday, mentioned to me, Chief, they have invited me to inaugurate the library section. Today they will come to you. They printed the invitation, but they didn't know that you are going to come here. Yesterday I waited, but nobody came. And then 3:30 they came to me. I was just getting ready to visit Anandavalli's library, women's library, at 4 o'clock. And then I said, yeah, all right. I will make a combined visit. I'll just go to your library and then I will go there, I grace the occasion, then I leave. Brother Subramaniam has really terribly impressed me about the Chocolate Srinivasan. Sorry to mention chocolate. We know him only, Chocolate Srinivasan, very lovable person. He said, Mr. Prabhu Rajadurai could not have been seen in the High Court campus, but for Mr. Srinivasan, he is here
and he has been helping the litigants. Then he started explaining to me. He came to him first. You came to the office of Mr. Srinivasan, and then you left. He was working in some office, getting very attractive remuneration. Look at the beauty. When the Madurai bench of the Madras High Court was inaugurated in the year 2004, luck has dawned to him, as it has dawned to many of you, including myself. Because I came here as Additional Advocate General, first time. Mr. Srinivasan, look at it, the beauty of a senior. A senior has to be a true well-wisher. More than that, a senior has to be a second father. If you want to come up in your life, a successful lawyer, a remarkable lawyer, a reputed lawyer in the society, in the world, you should necessarily have some very good qualities, otherwise it's quite impossible. No doubt you should have a personal qualification like hard-working junior, hard-working lawyer. You must not only be a hard-working lawyer. See, as donkeys, and then the porters are also working very hard, carrying so much of weightage every day. Are they becoming big leaders? Are they leading the society? Are they guiding the society? No. A man with intellectual ability puts his hard work. Only then he'll be able to emerge as a leader wherever he is, whether he is in the teaching profession or in the legal profession or medical profession, whichever the profession he belongs to. Brother Subrahmanyam was mentioning, look at it, a lawyer has to be a hard worker. Once you put up your hard work, naturally when you are reading, every day when you are reading, whenever you find time, you emerge as an intellectual person. This profession needs an intellectual person. A hard worker turns to be an intellectual lawyer. Not only that, a lawyer has to have what he call the art of persuasion. Art of advocacy is something different. Everybody can have art of advocacy if you are able to acquire, if you are able to train yourself. There was a person who was born before Christ. You know Alexander the Great. He lived just 500 years before the Christ was born. He was born in the year 356 BC. When Alexander's father Philip II was ruling Macedonia, he was ruling to his own whims and fancies, a draconian ruler. Everybody started criticizing him. There a communist mind was born. That was Demosthenes. You must be surprised to know that Demosthenes was considered as one of the greatest lawyers in the world, first orator. You know how? The surprise is this. He was born as a stammerer. He can't speak like you and me fluently. He was a stammerer. Then his parents used to put some pebbles in his mouth, tell him to train. When he was talking to his friends, his family members, they used to put pebble and then used to train him. Ultimately, he continuously trained, taking the advice of his elders in the family. And then he grew as one of the first orator in the world. Point is, somebody has to be there to make somebody to train in a particular field. Otherwise, you may not be able to grow up. Therefore, a lawyer has to be a successful lawyer, a reputed lawyer, a good lawyer, has to have the hard work. And you should also become an intellectual, competent lawyer. And the third one is you should have the art of persuasion. The art of persuasion, how you can get it? You must know where you can play your coin. If you have a very, very strong case, you can go and shout. If you have a very bad case,
you may have to change your tone. Your modulation should be completely changed. You must go and then make a very humble submission. And if you have very, very strong case, you need not just make any humble submission. You can go straight. These qualities I was able to see from the narration made by Prabhuraj. A lawyer, as I mentioned, the fifth very important quality is you should have a support. If you do not have a support, either from your family or from your office, you will one day doomed to be a failure. But I was able to see from my brother Subramaniam and also from the narration made by Mr. Prabhuraj, look at the way how his senior, Mr. Srinivasan, senior advocate, has shaped him. He has made wonderful two contributions. One, he has given Mr. Prabhuraj, a very responsible lawyer to this bar, number one. He has groomed him, he has shaped him, he has, as a sculpture, as a man, he has been completely sculptured. And today he is able to stand and make a very good presentation which is understandable to the court. And as a result, see, if a judge is able to appreciate your argument, then first of all he must understand. When the judge will be able to understand, at least when the judge is reading your brief, when he is reading your list of dates, when he is reading your synopsis, when he is reading your draft grounds, then he will be able to understand. Most of the judges will be coming without reading. And then the problem is, a lawyer has to make things very, very clear. How? Unless you are able to make your case presentation with all clarity. That clarity I am able to see from few of your group. And one such clarity I am getting all the time is from Mr. Prabhuraj. He comes and then in few minutes he just makes the case very clear. That clarity with the lawyer has been made. The credit will go to only Mr. Srinivasan, because Srinivasan has made him a lawyer with the clarity. He has identified him. He has decided that Prabhuraj, you are not a person to work in the four corner of an office. You must come into this great profession, and you must make a wonderful contribution. And therefore he has given us Mr. Prabhuraj. And also today, both Srinivasan, senior advocate, and Mr. Prabhuraj jointly brought a library section in honor of Mr. Srinivasan. As a result, Prabhuraj has made his senior immortal today by opening a library section in the honor of Mr. Srinivasan. Thanks to Mr. Prabhuraj. Srinivasan, a senior, has produced a lawyer, and that lawyer, the junior, has in turn has shown so much of gratitude. And then in the form of gratitude, look at it, he said, whatever the book he has given, I just given to the library section. So it is meant for you all people. That should be the approach, that should be the mentality, that should be the donating attitude a junior has to have. That mentality has been created by Mr. Srinivasan. So I am really thankful to Mr. Srinivasan. Many things I can say, but on many occasions when we were coming from the chamber, we used to see lawyer crossing here and there. Not only you people, we also got, we have also received on many occasions chocolate from Mr. Srinivasan, from your senior. He used to stand up and then he used to put his hand in his pocket, and then he will say, Lordship, please take it. Then he used to take it. More particular, that will be extremely useful when you are going back in the afternoon session. When you feel sleepy, then you put something in your mouth, then you can chew. And then as a result, you will be getting rid of your sleepy mood. And as a result, what happened, he has also not only helped you, he has helped many judges like me. So therefore, I am really proud to be part of this function, opening this library section in the name of Mr. Srinivasan. Today, you must know one thing. As a lawyer, you must know. Therefore, I thought that I must share this thing with you. Everybody, today, everyone is visiting the library. But you must know what is the importance of the library. What is the importance of the library in a lawyer's life? We all know. We hail from different villages, different towns, different cities. Honestly speaking, at home, do you have any conducive atmosphere to prepare your cases?
Maybe in the night time when your family members are going to bed, then you may have a time. During the daytime, do you have any time? But if you do not have a conducive atmosphere, you may not be able to draft even one paragraph, one ground. Library, I consider as a place of learning. Library, I consider as a place of enlightenment. Library, I consider as a source of knowledge, source of power. And more than that, people are thinking that, see, as a junior, you may not be able to procure a huge library. Library will be consisting of very rare books, which books you may not be able to procure. So all these rare books, when you are going through that, somewhere and some points will be extremely useful. If you are collecting all the information in your notes, whenever you get a similar occasion, you can use the library, you can use that connotation, and you can put it in a different way in your draft, in your grounds, in grounds of appeal, or in your petition, or in your counter. So I have seen on many occasions when you are sitting in the office or in the residence, and when you are drafting the petition, on many occasions I have seen many interferences from your family member, from your friend, from somebody. But if you are coming to the library is a place where everybody has to maintain the silence. Everybody has to maintain the calmness. So when calmness is maintained, it's a place where ideas are born. How the ideas are born? When somebody is fighting, when you are speaking to somebody else, a good idea, an idea which is going to shape somebody's destiny will not be born. So it is a wonderful place. It is a very, very important place, namely the library, a place of library, a place which is having the collection of books. There you can go and then get one book. When you are reading, when you are searching some points, if it is a transfer of property act, you will have a number of books, number of judgments. You can just resort to some of the judgments and find out which proposition of law will be explained to you. Therefore, the library has been found, and today we are all enjoying the benefit of the library. And more importantly, in the junior's life, library plays very, very important role. Because as I mentioned to you, you may not be able to purchase books every now and then. You can straight away come to the library if you are a member of the library, and you can go and then sit over there in one corner of the library, and then you can bring your paper, and then you can draft your petition, draft your counter, draft your plaint, draft your written statement, draft your argument. Forget about that also. The library is not only a place where you can draft your petition. I tell you, one day, I just requested Mr. K. Parasuran. It was in the year 2008. I was here as Additional Advocate General. Very important case, trademark case. They have many people from Madras, they came and then engaged me. 2 senior lawyers I have engaged. It was before Justice Ravindran. One Mr. Dave and Mr. K. Parasuran, and the third lawyer, Mr. Yaman Krishnamani. It's a very important case, trademark case, Maharaja trademark case. 1 week before all the clients came, they decided, sir, we can engage Mr. K. Parasuran. All right. Then, fortunately, the advocate, Mr. Jagannathan, is a Sambandhi of Justice D. Raju. He came to me. He was carrying the brief, entrusted the brief to me. And he said, I know Mr. K. Parasuran, so I will just go. You also come. You will request him. He will give us a commitment. Then we, as and when the matter is listed, we can engage him. Both of us went to him and then handed over the paper because they succeeded in the Madras High Court from a division bench. And then when we went and met him and briefed him, he said, the other side have not filed counter, they have not filed their SLP. So when the SLP is filed, just immediately you bring to my notice, and then or 2 days before the matter is listed, please come and brief me. Then what happened? SLP was filed, matter came up in the list. I telephoned to him, he said, come do day after tomorrow. And he said, next day, when I spoke to him, his office people, they connected to me. And then after speaking to him, he said, Raja, today at 1 o'clock,
meet me in court number 7. I will be doing one matter. You meet me. 1 o'clock I'll come with you. I will discuss with you. Tomorrow we can argue the case. We can take care of the case. You know what happened? 12:45. I went to the court, 7th court. He was on his legs, arguing very, harsh arguments, very tough argument on a very knotty issue was going on between the one side and the other side. It was 1 o'clock. Judge rose, retired into the chamber. Then I followed him. Sir, good afternoon, sir. Raja. Mr. Raja, please come. I am on my leg. So this is spilling over to 2 o'clock. Look at the great man. I may not be able to receive your briefing because I had to think about it. See, if I listen to you, then I may not be able to now think about my case. Don't come to me. Look at the message I got it. A lawyer at the age of Attorney General, Solicitor General, and then Advocate General in Madras High Court, at the age of 75 or 70, he told me, you have to think about your case. And how you can think about it? I will be going to my car. I am not going to my chamber. I will have to work out how I can give a reply in the afternoon. Therefore, I am coming to the point. Library is not only a place where you can go and refer some books. Library is a place where you can go and sit, think. You can think how to just present your case. You can go and then select how many points you have. Point number 1, point number 2, point number 3, point number 4, point number 5. Yes, these are all the points I have to. Otherwise, do you think that it is easy to get an order from the terrible judge like Swaminathan and then Justice R. Subramaniam and then Justice Satish Kumar? Very difficult to get hold of this, get any remedy from these terrible judges. So you have to think about that. Unless you think very seriously, unless you allocate some work on some. See, you can just muck up some points, but if you go and repeat the point, that is not going to help you. You must know how to present your paper, how to present the ideas, the modulation. And you must go, and then sometimes you have to go down to the level and request them. And sometimes you can go with authoritative argument if you have very, very strongest case. And therefore, this library has been today expanded and keeping the importance of life, importance of the value of the life, value of the library. Mr. Prabharaj has profusely come forward and donated all the book in the name of his senior, Mr. K. Srinivasan, in his honor. So I welcome him. I thank him. I request every one of you to come forward to expand and update the library like Mr. Prabharaj. Thank you very much for having invited me. Thank you so much. Thank you, Lordship, for your surprised visit and for giving a wonderful felicitation address with a bunch of valuable advices. I invite Honorable Mr. Justice R. Vijay Kumar to give a felicitation address. அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். தன்னுடைய சீனியரை பற்றி அறிமுகப்படுத்தி திரு பிரபுராஜதுரை அவர்கள் பேசிய போது கே சீனிவாசன் சார் தன்னுடைய எக்ஸ்க்ளூசிவ் சீனியர் என்கிற அளவில் பேசினார். ஐ ஸ்ட்ராங்லி அப்ஜெக்ட் டு தட். மெட்ராஸில் எனக்கு மிஸ்டர் டிஆர் ராஜகோபாலன் சீனியர் அட்வொகேட் இஸ் மை சீனியர். மதுரை மிஸ்டர் கே சீனிவாசன் இஸ் மை சீனியர். சி, ஐ எம் நாட் கிளைமிங் எனி எக்ஸ்க்ளூசிவ் ரைட். நம்ம எல்லாருக்கும் அவர் சார் பேரை சொன்னோன்னே நமக்கு 3 வார்த்தை ஞாபகத்துக்கு வரும். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சது சாக்லேட், நம்பர் 2 ஜோக்ஸ், நம்பர் 3 affectionate behavior with all seniors or juniors. இந்த affectionate and friendly behavior நீங்கள் எங்கேயுமே பார்க்கவே முடியாது. He never behaved himself as a senior. He was friendly with all of them, not only with the registry, juniors, staff members, all of them. See, அவருடைய ஜோக்ஸில் என்னால் இப்போ சொல்ல முடிஞ்சதை மட்டும் சிலதை சொல்கிறேன். ஒரு நாள் கொஞ்சம் தொப்பையோடு அவரை பார்த்தேன். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் ஒரு பிரின்சிபல் இருக்குது தெரியுமா அப்படின்னார்.
ஒன்ஸ் அ மார்ட்கேஜ் ஆல்வேஸ் அ மார்ட்கேஜ், ஒன்ஸ் அ பெல்லி ஆல்வேஸ் அ பெல்லி. திரும்ப அடுத்த நாள் பார்த்தேன், உன் பேரில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து டேக்ஸ் போட போகிறாங்க. என்ன டேக்ஸ் சார்? நான் ஏற்கனவே இன்கம் டேக்ஸ் கட்டுறேன். வேட் தெரியுமா அப்படின்னு. தெரியும் சார், வேல்யூ ஆடட் டேக்ஸ். உன் பேரில் பிஏடி பேட் போட போகிறாங்க, பெல்லி ஆடட் டேக்ஸ் போட போகிறாங்க. நான் ஒரு என்னோட அதர் சைடு அவர் அப்பியர் ஆனார். ஒரு கிளைண்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணணும், ஒரு மேட்டரை காம்ப்ரமைஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு கிளைண்ட்டை அவர்கிட்ட அனுப்பிச்சி வச்சேன். அடுத்த நாள் வந்தார். என்னப்பா எதை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், இவ்வளோ பிரச்சனை பண்ணுறான், தகராறு பண்ணுறான், ரொம்ப கோவப்படுறான். ஏன் சார் என்ன பண்ணான்? அவனை ஏதாவது பேசி சரி பண்ணுங்களேன், உங்களால் முடியலன்னா யாரால் முடியும்னு. ட்ரை பண்ணப்பா, ஏதோ மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் போல் இருக்கு, நான் ஒன்றும் செய்ய முடியாது. See, all his jokes are connected with law. You please note, all his jokes are connected with law. அவர் ரெஸ்ட் ரூம் போகிறத கூட எப்படி சொல்லுவார்னா, மைனர் இரிகேஷனுக்கு போகிறேன் பார். See, this is how he was interacting with all the juniors. அவரோட பேசினதுலேயே வெளியில் சொல்லக்கூடிய மாதிரி இன்னும் ஒரே ஒரு ஜோக் தான் இருக்கு. ஒரு ஜூனியர் அட்வொகேட் கல்யாணம் ஆகி ஒரு 2-3 வருஷம் ஆச்சு. அவரை போய் பார்த்தான். என்னப்பா இன்னும் குழந்தையெல்லாம் பார்த்துக்கலையா அப்படின்னாரு. இல்லை சார், இன்னும் தொழிலில் இன்னும் சரியாக ஸ்டெபிலைஸ் ஆகலை, இனிமேல் பார்ப்போம் சார், இப்போதைக்கு வேணான்னு நினைக்கிறேன். அடுத்த 1 வாரம் கழித்து அவன் வந்து அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டார். உன் மாமனார் நேற்று என்னை வந்து பார்த்தாரு, வீட்டில் ஏதோ பிரச்சனை போட்டிருக்கு, அவன் பயந்துட்டான். இவர் ஏன் போய் அவர் பார்த்தார்? உன் மேலே ஒரு கேஸ் போட சொல்லியிருக்காரு, நானும் அட்வைஸ் பண்ணியிருக்கேன். அவன் முகத்தில் ஒரு பெரிய கலவரம், என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியலைன்னு. உன் மேலே ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட் போட சொல்லியிருக்கார். You may not believe, next year he had a kid. See, this is how he was. See, அந்த ஜூனியர் ராஜ் ஜூனியர் 2 or 3 years இருக்கும் தி பார். அவர் எப்படி எல்லாத்தையும் பழகினார், பேசினார், எவ்வளவு அன்பாக ஒவ்வொருத்தருடைய பர்சனல் லைஃப்பும் தெரிஞ்சுக்கிட்டு அதில் நமக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும், என்ன சிரமம் இருந்தால் என்ன பண்ண முடியும். See, this is how he was attached with all the juniors. ஸோ இந்த மாதிரி லைப்ரரி ஆரம்பிக்கிறதுலாம் இந்த கேஸ் ஆஃப் டிஜிட்டல் வேர்ல்டில் இனிமேல் லைப்ரரிக்கு போய் யார் படிப்பாங்கங்கிற சந்தேகம் இருக்குது. முன்னெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் நிறைய தெரிஞ்சவங்கள நம்ம எல்லாம் சொல்லுவோம், எவ்ரி திங் இஸ் ஹேவிங் இன் இஸ் ஃபிங்கர் டிப்ஸ்னு. இப்போ ரியலாகவே எல்லாமே ஃபிங்கர் டிப்பில் தான் இருக்குது, ஆனாலும் கண்டுபிடிக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது. நவ் இந்த லைப்ரரிஸ் ஓப்பன் பண்ணுறது, லைப்ரரி செக்ஷன் ஓப்பன் பண்ணுறது எல்லாம் இருக்கட்டும், பட் இதை யார் எடுத்து படிக்க போகிறாங்க, இதுக்கு யார் நம்ம என்கரேஜ் பண்ண போகிறோம்? டெஸ்பைட் எவ்ரி ஒன் இஸ் ஹேவிங் எ லைப்ரரி இன் இஸ் ஓன் ஹேண்ட். ஸோ அந்த ஆங்கிள்லேயும் அடுத்தடுத்து செக்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணும்போது we have to think it over. I am thankful for inviting me for this function. Thank you. Thank you, Lordship. I invite Honorable Mr. Justice G.R. Swaminathan to give a felicitation address. எல்லோருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்கள். ஜெயக்குமார் ஜெய் சொன்ன மாதிரி கே ஸ்ரீனிவாசன் சார் அப்படின்னாலே ஜோக்ஸ் தான், ஹியூமர் தான். அதனாலே என்னவோ தெரில, பிரபு வந்ததுலேருந்தே இது ஒரு ஸ்மால் ஃபங்க்ஷன் தான், உரையில் கூட ஒரு சிறு நிகழ்ச்சி அப்படியே தான் சொல்லிகிட்டே இருந்தார். உடனே விஜயகுமார் வந்து என் காதில், ஏன் ஸ்மால்னு சொல்லிட்டே இருக்க, பிரபுக்கு லார்ஜ்னா தெரியாது போல இருக்கு அப்படின்னாரு. உடனே அது லஜ்பராய்க்கு தான் தெரியும் போல இருக்குது. பாருங்களேன், நானும் கடந்த ஒரு பல வருஷமாக பல நிகழ்ச்சி போயிருக்கேன். அஜ்மல், லஜபதி ராய், பிரபு 3 பேரும் ஒரு சேர ஒரு ஃபங்க்ஷனில் 3 கிரகமான்னு தெரியல வந்தது பார்த்து தான் முதல் முறையாக பார்க்குறேன். அதுலேருந்தே இது ஒரு லார்ஜ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ண முடியும். இது அப்புறம் நம்ம ஏசிஜே அவங்க வந்து பேசும்போது டெமாஸ்தனிஸ் ஸ்டாமரை பற்றி சொல்லிட்டு, திக்குவாயை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி. பட் கே ஸ்ரீனிவாசன் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாத்தையும் விளையாட்டாகவே கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். இஎம்எஸ் நம்பூதிரிபாடு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் பொலிட்டிக்கல் லீடர்ஸ், கம்யூனிஸ்ட் சீஃப் மினிஸ்டராக 58-59 இருந்தவர். அவருக்கு செம்ம திக்குவாய், ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் இன்டெலெக்சுவல்ஸ் ஆல்சோ.
அவர் வந்து ஒரு நிகழ்ச்சியில் கேட்குறாங்க, சார் உங்களுக்கு எப்போதுமே திக்குமான்னு கேட்டாங்க. இல்லை இல்லை, பேசும்போது மட்டும்தான் திக்கும் அப்படின்னாரு. ஸோ ஒரு ஸ்டாமர்னோடனே கேஸ்டன்ஸ் ஃபங்க்ஷனில் எனக்கு இந்த நிகழ்ச்சி ஞாபகம் வருது. எனக்கு ரெஸ்பெக்ட் ஃபார் சீனியர்ஸை பற்றி வெங்கடேசன் தன்னோட உரையில் குறிப்பிட்டாங்க, ரொம்ப முக்கியம். என்னமோ இப்போ தான் சீனியர்ஸ் எல்லாரும் மதிக்காமல் இருக்காங்கலாம் கிடையாது. அந்த மாதிரி பிரச்சனை ஆரம்பித்து ஒரு பல வருஷங்கள் ஆகுது. எனக்குன்னு ஞாபகம் இருக்குது, ஒரு 1997 98 இல்லை, 14th கோர்ட்டு. நான் வந்து ஜஸ்டிஸ் குட்டியூண்டு கோர்ட், அது ஜஸ்டிஸ் டி ராஜு உட்காந்துருக்காங்க, நாங்களாம் நின்றுட்டுருக்கோம். ரொம்ப மொத்தமாக 6-7 சேர் தான் இருக்கும். எல்லோரும் யங்ஸ்டர்ஸில் உட்காந்துருந்தாங்க. அப்போ தான் நான் உட்காந்துடல, நான் நின்றுட்டு தான் இருந்தேன். அப்போ தான் இவர் வந்து செங்கல் ராயன்னு ரொம்ப பெரிய ஒரு 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 கிரேட் மேன், பெரிய லீடிங் லாயர்னு சொல்ல மாட்டேன், பட் கிரேட், வெரி கிரேட் பர்சன், மெட்ராஸ் மேயராலாம் இருந்தவர். அவர் வந்து சீனியர் கவுன்சில், டெசிக்னேட்டட் சீனியர் கவுன்சில். அவர் என்ட்ரு ஆகிறாங்க. அவருக்கு அப்போவே வயசு ஒரு ஐ திங்க் 75 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போவே 80 தாண்டிட்டார். ரொம்ப சாஃப்டான மனுஷன், நின்றுட்டே இருக்கார். அவர் ஒத்தம் கூட எழுந்துக்கலங்க. அவ்வளோதான், டிராஜுக்கு வந்ததே கோபம், இன்னும் ஞாபகம் இருக்கு, பொங்கிட்டார் அப்படியே. அதனால வெங்கடேசன் ஒரி பண்ணிக்காதுங்க, இந்த பிரச்சனை அப்போவே ஆரம்பிச்சாச்சு. எல்லாம் 30 வருஷத்துக்கு மேலே எடுத்து இப்போதைக்கு. நம்ம எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப எனக்கும் அவருக்கும் உள்ளது 2-3 விஷயம் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். 1999 தான் நான் முதல்ல சாரோட எனக்கு தொடர்பு ஏற்பட்டது. இந்தியன் பேங்க் சேர்மனாக கோபாலகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார். அவர் நிறைய பிரச்சனைகள்லாம் மாட்டின்றார். அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவருக்காக நான் தான் அவருக்கு ஆஜரானேன், பெயில் போட்டேன். நிறைய சீனியர் கவுன்சில் என்கேஜ் பண்ணியிருந்தோம். கோபாலகிருஷ்ணனும் நம்ம சீனிவாசன் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அப்போ தான் வந்து என்கிட்ட சொன்னாங்க, நீ அவங்க என் ஃப்ரெண்டோட அப்பா தான் அவர், சீனியர் கேஸ்வாசன் சார். அவர் லம்பான்னு சொல்லுவாங்க போல இருக்க, எனக்கு தெரியாது, எனக்கு அவர் லம்பாங்கிற பேர் தான். அப்போ தான் முதல் முறையாக பார்த்தேன். அப்போ நான் ரொம்ப ஒரு பொடியன் இருந்தால் கூட அவர் வந்து ரொம்ப இயல்பாக சந்தோஷமாக வந்து என்கிட்ட வந்து அந்த வழக்கை பற்றி ரொம்ப ஒரு கரிசனத்தோடு பகிர்ந்துக்கிட்டார். அதான் என்னோட மறக்க முடியாது. அப்புறம் கடைசி இப்போ வரைக்கும் தொடர்பு இருந்து தான் இருக்குது. நல்லோட பிரபுராஜ் சொல்ல வந்தார், அவர் பிரபுவை கையை பிடிச்சி சொல்லாதீங்க, நானே சொல்கிறேன் அப்படின்ட்டேன். அவர் ஜோக்ஸுக்கு ஃபேமஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அவரை நானும் அவர் இருக்கும்போது யாராவது எங்களை தாண்டி போனாங்கன்னா அவங்களை நிறுத்திடுவார். சரி, சாமிநாதனோட ஒய்ஃபு சாமிநாதனை கூப்பிடணும் அப்படின்னா என்னன்னு சொல்லி கூப்பிடுவா அப்படின்பார். அவங்களாம் சாமிநாதன் தான் கூப்பிடுவாங்க, இல்லை சீமிநாதான்னு கூப்பிடுவாங்க அப்படின்னாரு. அப்படின்னு இது வந்து ஒரு அதுதான் பிரபு சொல்ல வந்தார், அதை சொல்ல வேண்டாம் நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பண்ணிட்டேன் அவர். 2 விஷயத்தோடு நான் முடிச்சுக்கலான்னு ஆசைப்பட்றேன். வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது, பெரிய ஒரு சம்பாதிக்கிறது, எத்தனையோ விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் விட எது யாரோட மனசில் நிற்கும் அப்படின்னா, ஹவு ஃபார் எ பர்சன் இஸ் லவ்ட் அப்படிங்கிறது தான் அது. கே. Srinivasan sir has reached virtually the last innings of his life. He has stopped his practice. He is going to move to Bangalore. எல்லாம் வாசம் தான். இருந்தால் கூட இவ்வளோ பேர் நம்ம நீ கூடியிருக்கோம், இத்தனை ஜட்ஜஸ் எல்லாருமே வந்திருக்கோம், அதுவும் ஆசையாக வந்திருக்கோம் அப்படின்னா ஒரே காரணம், ஆல் ஆஃப் அஸ் லவ் ஹிம். அந்த ஒரே ஒரு காரணம் தான். ஐ திங்க் இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாருமே வளர்த்துக்க வேண்டிய ஒரு குவாலிட்டியாக இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியிலேருந்து there will be some take home message. டேக் ஹோம் மெசேஜாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, தட் வி ஷுட் பிகம் அ லவ்டு பர்சன் அப்படிங்கிறது தான். ஆனால் அதே இந்த லவ்டுங்கிற வார்த்தையை ஜஸ்டிஸ் ரத்னமுக்கு அப்ளை பண்ண முடியுமான்னு அது ஒரு டிபேட்டபிள் இஷ்யூ. இதை ஜஸ்ட் சுப்பிரமணியம் சாரை வச்சுன்னு நான் பேசுறதுக்கு கொஞ்சம் எனக்கு தில்லு வேணும் தான் இல்லையா, நாக்கு அடக்க முடியல. ஐ ஹவ் காட் திஸ் ஃபுட் இன் த மவுத் டிசீஸ். அது ஒன்று. காப்பிரைட். ஓகே. ரெண்டாவது இறுதியான விஷயம் என்னன்னா, இது கொஞ்சம் சீரியஸான சமாச்சாரம் தான். பாருங்களேன், நான் வந்து 1991 நான் சாரை பார்த்துட்டு இருக்கேன். 99 தான் பழக்கம் ஆரம்பிச்சது. பட் யூ சி நவ் வி ஆர் இன் 2023. மேன் ஹஸ் ஏஜ்ட். ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஆஜராகும்போது சாரால் சரியாக பேசக்கூட முடியல, நினைவுகள்லாம் கூட சரியாக வரல. என்ன இதிலே நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இட்ஸ் ஆல் அ பார்ட் ஆஃப் லைஃப். நமக்கு எல்லாருக்கும் வயசாகும், ஒரு காலத்தில் நமக்கும் அந்த மாதிரி ஃபோட்டோலாம் வைப்பாங்க, எல்லாருக்கும் இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் தான், சரியா? ஸோ அதனால இருக்கிற நேரத்தை நம்ம வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும். டைம் மேனேஜ்மெண்ட், ஹவு வி புட் த டைம் டு யூஸ் அப்படிங்கிறது தான். ஐ திங்க் இந்த வென்எவர் எந்த ஒரு ரெஃபரன்ஸ் ஃபங்க்ஷன் நடக்கும்போது, ஃபேர்வெல் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், அல்ல இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதனால இதை நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற காலம் டக்குன்னு ஓடி போயிடும்.
இதை இந்த என்னை பொறுத்த மட்டும் டேக் ஹோம் மெசேஜாக நான் இதுதான் நினைக்கிறேன். நான் அது இறுதியாக ஐ மஸ்ட் கங்க்ராச்சுலேட் பிரபுராஜ் துரை. ஏன்னா எல்லாருக்கும் நம்ம சீனியரோட நினைவு இது இருக்கு இல்லையா, அவங்களோட பழகினதெல்லாம் இன் சம் ஃபார்ம் ஆர் தி அதர் பெர்பெச்சுவேட் பண்ணணும். நான் சமீபத்தில் முன்னாடி என்னோட ஜட்ஜ்மெண்ட்டில் தான் நானும் என்னோட சீனியரோட நடந்த ஒரு நிகழ்வை நான் பதிவு பண்ணியிருக்கேன். அந்த பதிவை பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு என்னாச்சு, இந்த லேண்ட்லார்ட் டெனன்ட் டிஸ்பியூட். என் சீனியர் வந்து லேண்ட்லார்டுக்காக அப்பீரார், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஜெயிச்சிட்டார். டெனன்ட் வந்து கோஸ் ஆன் அப்பீல் டு சுப்ரீம் கோர்ட். என்ன பண்ணுறாங்க, இவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக ரொம்ப இதுவாகலாம் இல்லை அவங்க பாட்டுக்கு. என்ன ஆச்சு, சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஸ்டேட்டஸ் கோ ஆர்டர் வாங்கிட்டாங்க. ஸ்டேட்டஸ் கோ ஆர்டர் வாங்கிட்டு வந்து டெனன்ட் வந்து பண்ணுறான், அந்த கிளர்க் மூலமாக வந்து எங்கள் சீனியரோட வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ கொண்டு வந்து ஆர்டரை சர்வ் பண்ணுறான். என் சீனியர் புரிஞ்சுக்கிட்டாரு, இன்ட்ரீம் ஆர்டர் வாங்கிட்டான் போல இருக்குன்னு சொல்லிட்டு. உடனே வந்துட்டு, ஏன்பா நான் என்னோட கண்ணாடி நான் போட்டலப்பா, எனக்கு என்ன படிக்காமல் நான் கைத்து போடக்கூடாது, நேராக வீட்டுக்கு வந்துடு அப்படின்ட்டார். உடனே சரிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்போ மத்தியானமாக என்னமோ ஆனால் வீட்டுக்கு ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ண, ஆஃபீஸை பூட்டிட்டு கிளைண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி, ஏன்பா அவன் வந்து ஸ்டே வாங்கிட்டான் போல இருக்கு, நீ அதை இடிச்சு போட்டுரு அப்படின்ட்டார். உடனே அவர் சாயந்தரம் வரைக்கும் ஆஃபீஸ் வீட்டுக்கே போகலையாம். வீட்டு சாயந்தரம் போனதுக்கப்புறமா வாங்கிட்டான். இத்தனை மணிக்கான்னு சொல்லிட்டு 5:30 மணின்னு போட்டு டயத்தோடு போட்டு விட்டார். உடனே அதுக்குள்ளே ஒரு 500 பேர் 100 பேரோ எங்கேஜ் பண்ணி இடிச்சு போட்டாங்க அந்த பில்டிங். அப்படியே அவங்க டெனன்ட் உடனே சுப்ரீம் கோர்ட்டில் கண்டென்ட் மூவ் பண்ணால் எவ்ரிபடி வாஸ் மேட் அ கண்டெம்னார். சீனியர் இல்லை, அந்த பார்ட்டியும் அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஜட்ஜையும் சேர்த்து. என்ன ஆச்சு, அப்புறம் பார்த்தா எங்கேஜிங் சுட்டலே நினைக்கிறேன் அவங்க தான். அப்போ தான் அவர் என்ன ஆர்கியூ பண்ணாருன்னா, ஈவன் சுப்ரீம் கோர்ட் இன்ட்ரீம் ஆர்டர் கேன் பிகம் இன்ஃப்ரக்சுவஸ். பை த டைம் இட் வாஸ் சர்வ்ட் ஆன் த அதர் பார்ட்டி எவ்ரிதிங் ஹேட் கம் டு அன் எண்ட் அப்படின்னாராம். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். லஜபேர் ஆர்கியூ பண்ண கேஸில் தான் நான் அதை கோட் பண்ணியிருக்கிறேன். அதனால் ஸோ வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம சீனியருக்கும் நமக்குள்ள அந்த உறவை ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு பெர்பெச்சுவேட் பண்ணணும். ஸோ எனக்கு தெரிஞ்சது வந்து ஒரு ஆர்டரில் வந்து அந்த சம்பவத்தை நான் குறிப்பிட்டேன். பிரபு வந்து பெர்பெச்சுவேட் பண்ணுறது வந்து இன்னும் ரொம்ப பொருத்தமானது, ரொம்ப வெரி வெரி மீனிங்ஃபுல் அது. பட் ஜஸ்டிஸ் விஜயகுமார் சொல்கிற வாழ்க்கை அந்த அளவுக்கு நான் என்ன சொல்கிறது, டிஜிட்டல் வேர்ல்டில் எந்த அளவுக்கு நம்ம புஸ்தகங்களாக பயன்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு கேள்விக்குறி தான். இருந்தால் கூட ஐ திங்க் இந்த ஜெனரேஷன் அட்லீஸ்ட் ஒரு 35 வயசுக்கு உள்ளவங்களுக்கு கூட புக்கில் படிக்கிறது தான் இன்னும் சுலபமாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் இந்த கிண்டில் வந்துருச்சு எல்லாமே, ஸ்டில் ஒரு ஹார்ட் காப்பி எடுத்து படிக்கிறது வந்து தான் நமக்கு இன்னும் சுலபமாக இருக்குது. அதனால் அந்த வகையில் வந்து அட்லீஸ்ட் அனதர் ஒரு 20 இயர்ஸுக்காவது தீஸ் லைப்ரரிஸ் வில் பி ரெலவெண்ட். ஒரே ஒரு ரிக்வஸ்ட்டு, எல்லாரும் அதை முழுமையாக பயன்படுத்திக்கணும். அதுதான் வந்து பிரபு இப்போ எடுத்துக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் இதாகும். நன்றி, வணக்கம். Thank you, Lordship. I would like to call upon our Honorable Chief Guest, Honorable Mr. Justice R. Subramaniam, who has opened the library section in the name of K. Srinivasan, sir, to deliver a felicitation address. My esteemed brothers, Justice Swaminathan, Justice Vijay Kumar, Justice Satish Kumar, Mr. Prabhu Durai, Junior of Mr. K. Srinivasan, Office Bearers of the Madurai Bar Association, Senior Advocates and friends. Good evening to all of you. ரொம்ப அஃபீஷியலாக ஆரம்பிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? என்னால் அப்படி இருக்க முடியாது. முதல்ல அந்த டிஜிட்டல் அதுக்கு சொல்லிடுறேன். டிஜிட்டல் ரீடிங் அது வந்து ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் குட். ஒய் ஐ வில் டெல் யூ த ரீசன் ஆல்சோ. இப்போ ஐ ஹவ் சீன் ஃப்ரம் மை சீனியர் லா வீக்லி. இப்போ ஜனவரி மாதம் டிசம்பர் லீவில் வந்து ஒரு நோட் புக் வாங்கிடுவார். வாங்கி ஒரு இண்டெக்ஸ் போடுவார். சிபிசிக்கு 10 பக்கம், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டுக்கு 10 பக்கம், அந்த மாதிரி வேரியஸ் ஹெட்டிங்ஸில் ஒரு இண்டெக்ஸ் போட்டு வச்சுருவோம். லா வீக்லி எம்எல்ஜே எல்லாம் வரும். அதை படிப்பார். படிச்சுட்டு அவரே ஒரு ஹெட் நோட் போடுவார் அதுக்கு, அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு. அதை அந்த புக்கில் எழுதி வச்சுருப்பார். அதில் கலர் கலராக வேறு இருக்கும். சிவப்பில் சிலது இருக்கும், பச்சையில் ப்ளூவில் பச்சை யூஸ் பண்ண மாட்டார், ப்ளூவில் சிலது இருக்கும், கருப்பில் சிலது இருக்கும். அக்கார்டிங் டு தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் அது இருக்கும். அதை வந்து நான் போய் எடுக்க போனேன்னா அப்படி போகிறப்பார். அவர் பக்கத்துலேயே இருக்கும். அதை எடுக்க போனால் அப்படி பார்ப்பார். நான் நீங்கள் எழுத மாட்டேளோ, அது நான் கடைசி வரைக்கும் எழுதலை, ஜட்ஜார வரைக்கும் எழுதலை, அது வேறு விஷயம். ஆனால் அதனால் இம்மென்ஸ்லி பெனிஃபிட்டட் நான்லாம். அது அவர் அந்தாண்ட போனதை எடுத்து எல்லாத்தையும் பார்த்து இது என்னென்னா, அந்த என்டையர் லா வீக்லியில் இருக்கிற எல்லா ஜட்ஜ்மெண்ட்டையும் படிச்சுடுவாங்க. படிக்கும்போது ஏதாவது ஒரு பாயிண்டில் இப்போ ஒரு கிளைண்ட்டு கொண்டு வந்து, அப்போ கிளைண்ட்லாம் எப்படின்னா
திருநெல்வேலியிலேருந்து வர கிளைண்ட்டோ இல்லை மதுரையிலேருந்து வர கிளைண்ட்டோ இல்லை தருமபுரியிலேருந்து வர கிளைண்ட் வருவாங்க. அவங்களுக்கு என்ன கேஸு என்னெல்லாம் தெரியாது. வருவாங்க, கட்டை கொடுப்பாங்க, அந்த வக்கீல் சொன்ன ஃபீஸை கொடுப்பாங்க, கொடுத்துட்டு நீங்கள் பார்த்துங்க சாமின்ட்டு போயிடுவாங்க. தருமபுரி கிளைண்ட்லாம் ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. இது வந்து அவங்களோட டிப்பிக்கல் பழக்கம். நம்ம தான் படிக்கணும், நம்ம தான் பாயிண்ட். அப்போ படிக்கும்போது இந்த லா வீக்லியில் வந்து எடுறா அப்படின்னு அதை எடுத்து இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜூனியர்ஸ் என்ன பண்ணுறீங்க, இப்போ இந்த பாயிண்ட் அதாவது செக்ஷன் 10 சிபிசி அப்படின்னா நீங்கள் வந்து அந்த செக்ஷன் 10 தட்டி அதில் வர ஜட்ஜ்மெண்ட் அதை மட்டும் எடுத்துக்கிறீங்க, அதை மட்டும் படிக்கிறீங்க. இதனால் மற்றதை படிக்க விட்டுடுறீங்க. ஸோ யுவர் நாலேஜ் டசன்ட் கெட் enriched. You may be able to get the latest judgment, but you don't enrich your knowledge. In the spot reading, this is called spot reading. அது எனக்கு வேண்டியதை மட்டும் படிச்சுக்கிறது. That is not going to help you in the long run. Unless you just ரொம்ப டீப்பாக அதை பக்கமாக படிக்க வேண்டியதில்லை. அதான் ஹெட் நோட்னு ஒன்று போட்டு கொடுத்துறான். பல சமயங்களில் அது தப்பாக இருக்கும், பரவாயில்ல. பட் ஹெட் நோட்னு ஒன்று போட்டு கொடுத்துறான். அந்த பாயிண்டில் வர்றது சில ஜட்ஜஸ் எழுதுறதுக்கு ஹெட் நோட்டே போட முடியாத அளவுக்குலாம் இருக்கும். அது ரொம்ப கஷ்டம். அது இன்னொரு குவாலிட்டி, அது வந்து இன்னொரு கேட்டகரி. அதுக்குள்ளே நான் போகல. ஏன்னா இதை வந்து படித்து பண்ணணும். இவர் இப்போ கேஎஸ்ஆருக்கு வரணுன்னா எனக்கும் அவருக்கும் ரொம்ப அறிமுகம் எப்படி ஆச்சுன்றது சொல்கிறேன். 16th கோர்ட்டில் காதர் உட்காந்துருப்பார். சிஎம்பி கோர்ட், அது வெறும் சிஎம்பிஸ் தான் வரும். இப்போ அது வந்து எம்ஹெச்ஏஓட ரெஃபரன்ஸ் செக்ஷனாக இருக்குது. ஒரு பெரிய கோர்ட் அது. அங்கே வந்து எல்லா சீனியர்ஸும் வருவாங்க. எல்லா சிவில் ஆஃபீஸுக்கும் ஒரு 4 கேஸ் 3 கேஸ் இருக்கும், வருவாங்க. 10:15 நான் எங்கள் கட்டை எடுத்துகிட்டு போய் உட்காந்தேன்னா இவர் வருவார். டேய் பையா எத்தனாவது ஐட்டண்டா? அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் உட்காந்துருக்கேன், என் பக்கத்தில் எங்கள் சீனியர் பேர் போட்டு டாக்கெட் போட்டு கட்டு, அவ்வளோதான். எத்தனாவது ஐட்டண்டா உனக்கு? சார் இந்த இதுதான் அக்கா. சரிதா வச்சுக்கோ. 44 46 ரெண்டையும் பார்த்துக்கோ. போயின்னே இருப்பார். இவர் யார் என்ன? அது என்னன்னா அந்த பிராண்டு வி கிருஷ்ணனோட ஜூனியர். இவன் பண்ணிடுவான், அவ்வளோதான். போட்டுட்டு போயிட்டே இருப்பார். நான் அதை கொண்டு போய் ராமலிங்கம் யார் முட்டாய் சீனிவாசன் தான் வைங்க நட்டு இந்த மாதிரியே நடத்துவோம். வந்து 4 கட்டோடு போய் உட்காருவேன். ஆர் வேதாந்தம் சார் வருவார், அவர் ஒரு 2 கட்டு கொடுப்பாரு. கே சீனிவாசன் சார் வருவார், 2 கட்டு கொடுப்பாரு. ரகுநாதன் சார் வருவார், அவர் 2 கட்டு கொடுப்பாரு. கே ஜெயராமன் 35 லா சேம்பர்ஸ், அவர் ஒரு 2 கட்டு. அவர் காலையில் ரூம்லேயே வந்து கொடுத்துருவார். மொத்தமாக ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 12 சிஎம்பி நடத்துவார். அது வேறு விஷயம், அதெல்லாம் கேட்கக்கூடாது. அந்த சமயத்தில் வந்து அது வந்து உனக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு நாளைக்கு 12-13 சிஎம்பி நடத்திடுவேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃபைனல் இயரிங் ஜஸ்டிஸ் சந்தூர்கர்ட்ட ரீச் ஆகிடுச்சு. நான் புதன்கிழமை ஜாயின் பண்ணியிருக்கேன் ஆஃபீஸில், வெள்ளிக்கிழமை ரீச் ஆகிடுச்சு 1986. அவர்கிட்ட வாய்தா அட்ஜஸ்ட்மெண்ட்டு பாஸ்ஓவர் எல்லாம் அவருக்கு தெரியவே தெரியாது. கேஸ் ரீச் ஆச்சுன்னா டைப் செட்டை பிரித்து வச்சுட்டு அப்படியே படிச்சுட்டு இருப்பார். நீங்கள் அவர் மூஞ்சி கூட நம்ம பார்க்க முடியும், படிச்சுட்டே இருப்பார். கேஸ் ரீச் ஆகிடுச்சு. நந்தகுமாரோட பார்ட்னர் கோபால் ரத்தன் தான் எனக்கு அதர் சைடு. நந்தகுமார் வந்திருக்கார், பார்த்துட்டேன். அவரோட பார்ட்னர் கோபால் ரத்தன் தான் எனக்கு அதர் சைடு. பழனி கேஸ் தான், பழனியாக திண்டுக்கல் கேஸ் தான், ஒரு ரெண்ட் கண்ட்ரோல் மேட்டர். அவர் பேசினார். நான் வந்து ஏந்து திருன்னு முழிக்கிறேன், கையெல்லாம் நடுங்கிறது. பக்கத்தில் ஒரு அட்வொகேட் பேசு பேசுறது கடன்னு பேசி முடிச்சாச்சு. அவரும் ஜட்ஜ்மெண்ட்லாம் டிக்டேட் பண்ணிட்டார். நான் சொல்லாதது பலதெல்லாம் நான் சொன்ன மாதிரிலாம் எழுதி சிஆர்பி வாஸ் டிஸ்மிஸ்டு. ஐம் வெரி ஹாப்பி. டிஸ்மிஸ்டு போட்டு இல்லைன்னா நான் பின்னாடியிலேருந்து ஒரு ஸ்லிப் வருது. ஜட்ஜ்மெண்ட் டிக்டேட் பண்ணிட்டு இருக்கார். பின்னாடிலேருந்து ஒரு ஸ்லிப்பு யார் இவர் தான் கொடுத்தார். கே சீனிவாசன் சார் தான் தட்டி கொடுக்குறார். எங்கள் சீனியர் கையெழுத்து. இஃப் த ஜட்ஜ் ஆர்டர்ஸ் எவிக்ஷன் ஆஸ்க் ஃபார் டைம் அப்படின்னு எழுதி கொடுத்து அவர் போயிட்டார். அவர் போனதுக்கு என்ன காரணம்னா இவரும் ஜஸ்டிஸ் சித்ரா வெங்கட்ராமனும் அவர் வந்து என்னாச்சுன்னு எல்லாம் உங்களோட நன்னா பேசிட்டு இருக்கான் போகணும். எங்கள் சீனியர் சொன்னது இது. சீனிவாசன் சொன்னான்டா என்னோட நன்னா பேசிட்டு இருக்கேன்னு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக். கட்ட கொடுத்தாருன்னா போய் கேஸ் நடத்தணும், அவ்வளோதான்.
இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, அவரும் ரகுநாதன் சாரும் ஒன்றா இருந்தாங்க. அப்போ வந்து ஈஸிலி இட் would have been the biggest civil office in Madras. அப்போல்லாம் போர்ட்ஃபோலியோ டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ஃபோலியோ ஜட்ஜஸ் இருப்பாங்க. போர்ட்ஃபோலியோவில் வரும் கேஸ். வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா எல்லா ஜட்ஜும் தனித்தனியாக உட்காருவாங்க. எல்லா கோர்ட்லேயும் கேஸ் வரும். எல்லா ஜட்ஜுக்கிட்டையும் இந்த ஆஃபீஸ் கேஸ் இருக்கும். அப்படின்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் அவங்களுக்கு ஒர்க் இருக்குது. இப்போ எங்கள் சீனியர்லாம் பார்த்தீங்கன்னா சேலம், நாமக்கல், தர்மபுரி, கடலூர், மதுரை, கொஞ்சம் திருநெல்வேலி இருக்காது, ரொம்ப இருக்காது, 1-2 கேஸ் இருக்கும். மதுரை, விருதுநகர் கொஞ்சம் இருக்கும். அந்த பக்கம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் எங்களுக்கு கேஸே கிடையாது. ஆனால் எங்கள் சீனியருக்கு எனக்கு 2 பேருக்கும் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் தான் சொந்த ஊர். ஆனால் எங்களுக்கு அங்கேருந்து கேஸ் வராது. அப்போது புதுக்கோட்டை இந்த மாதிரி கேசஸ் இருக்கும். அது மாதிரி எல்லோரும் வந்து அப்போ பார்த்தா கே ரகுநாதன் அண்ட் கே சீனிவாசன் பார்த்தீங்கன்னா அத்தனை டிஸ்ட்ரிக்ட்லேயும் கேஸ் இருக்கும். ரைட் ஃப்ரம் கன்னியாகுமரி டு தருமபுரி எல்லா ஊர்லேயும் கேஸ் இருக்கும். அந்த மாதிரி அவ்வளோ ஆஃபீஸ் இது, அவ்வளோ பெரிய ஆஃபீஸு, அவ்வளோ கேசஸ் வச்சுருந்தாங்க. இவர் ஒரே ஒரு ஜோக், எல்லோரும் ஜோக் சொன்னாங்க, நான் சொல்லலைன்னா அது தப்பாக போயிடும். ஒரே ஒரு ஜோக் சொல்லிடுறேன். என் பையனை பார்த்தேன். என் பையன் அப்போ சின்ன பையன். அந்த குழந்தைங்கன்னா அவருக்கு ஒரு இன்னும் மை சன் ரிமெம்பர்ஸ் கே சீனிவாசன். அந்த ஒரு இன்சிடென்ட் 2-3 தடவை தான் பார்த்துருப்பான். டேய் வாடா, இப்போ உங்கள் அப்பா என்னோட இருக்கான்? எங்கள் அப்பா லாயர். உனக்கு படிக்கிறியா நீ? படிக்கிறது உனக்கு ஃபீஸ் கொடுக்குறானா? இல்லை. அது கொடுக்க சொல்கிறா முதல்ல. அவன் கட்டுப்படிக்கிறதுக்கு ஃபீஸ் வாங்கிக்கிறானோ அதை அந்த பையன் இன்னும் ஞாபகம் வச்சுட்டுருக்கான். இப்போ அஃப்கோர்ஸ் அவன் இப்போ லாயர் ஆகிட்டான். அந்த மாதிரி ஒரு ஸ்பான்டேனியஸ் ஹியூமர் அண்ட் விட்டு, அதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு சில மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து தே மேக் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஒன்றும் இல்லை, இந்த நேஷ்னல் காலேஜுக்கு வந்து ஒரு கேஸ் வந்தது. திருச்சி நேஷ்னல் காலேஜ்லேருந்து அவங்க வந்து அங்கேருந்து, நான் எங்கள் ஊரில் இருந்தேன், எங்கள் வில்லேஜில், அங்கே வந்துட்டார் அவர் அந்த செக்ரட்டரி. அங்கேருந்து சாருக்கு ஃபோன் பண்ணேன். சார், நான் இந்த மாதிரி ஊரில் இருக்கேன், இந்த மாதிரி அர்ஜென்ட்டாக இந்த எஸ்டேட் லேண்ட் ஆக்ட் அந்த இதில் சந்தேகம், லேண்ட் ரிஃபார்ம், அந்த லேண்ட் லாஸில் வந்து அவரை மாதிரி தெரிஞ்சவன் இன்றைக்கி யாருமே கிடையாதுன்னு ஈஸியாக சொல்வேன். லேண்ட் லாஸ், அந்த இனாம் எஸ்டேட்ஸ், அந்த அபாலிஷன், அந்த லேண்ட் லாஸ், அதாவது ஆர்காட் பிரின்ஸ் ஆஃப் ஆர்காட் என்டோமெண்ட்ஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது. அதெல்லாம் யாருமே படிச்சிருக்க மாட்டான். அதில் சந்தேகம் கேட்டால் கூட சொல்லுவார். அந்த அளவுக்கு அந்த லாஸில் யூஸ் தரும். நான் அங்கேருந்து ஃபோன் பண்ணேன், சார் இந்த மாதிரி வந்து கேட்குறா, என்ன பண்ணுறது? டேய், நீ அங்கே உட்காந்து என்னடா பண்ண போகிற அப்படின்னு. இப்போ என்னால் உடனே கிளம்பி வர முடியாது, அவளை வர சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். நேராக அவளை அனுப்பிச்சி விட்டேன். அவளுக்கு நீட்டாக ஒப்பீனியன் கொடுத்து அனுப்பிச்சிட்டு ஃபீஸ் என்னென்னா சுப்பிரமணியனை கேட்டுக்கோன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு. அந்த மாதிரி பார்க்கவே முடியாது. எல்லாருக்கும் சாக்லேட் கொடுப்பாரு. எங்கள் சீனியர் வந்து ரொம்ப, பிரபுக்கு தெரியும், ரொம்ப அப்படியே மொரோஸாக இருப்பார், பேசவே மாட்டார். எங்கள் சீனியரை பார்த்தா நிறைய பேர் பயப்படுவான், எப்படி இந்த ஆள்கிட்ட எப்படி இருக்குது. ஆனால் 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 20 வருஷம் ஐ வாஸ் அசோசியேட்டட் வித் ஹிம் ஃப்ரம் 1986 till 2005. 20 years ஐ வாஸ் அசோசியேட்டட். ஆனால் என்கிட்ட ஒரு நாள் கூட கடிஞ்சு பேசுனது கிடையாது. ஒரு நாள் கூட பேசுனது கிடையாது. அதுக்கான சந்தர்ப்பத்தை நான் கொடுக்கலையா, இல்லை அவர் வந்து என் மேலே இருந்த ஒரு இறக்க சுபாவத்தினால அதை பண்ணலையான்னு தெரியல. ஒரு நாள் கூட கடிஞ்சு பேசுனது கிடையாது. அந்த மாதிரி சீனியர்ஸ் இருக்கணும். என்னோடய மாமனார் வந்து எங்கள் சீனியருக்கு சொந்தக்காரர் கூட. அவர் போய் இந்த மாதிரி பொண்ணை கொடுக்கணும்னு கேட்டார். அன்ஃபார்ச்சுனேட்லி மை டாட்டர் இஸ் எல்டர் தேன் ஹிம் அப்படின்னு பதில் சொன்னார். அந்த மாதிரி சீனியர்ஸ் அவங்கெல்லாம் ஒரு தே லிவ்டு பை எக்ஸாம்பிள். 1826 இன்னைக்கு வரைக்கும் லைப்ரரி என்கிட்ட இருக்குது. 3 ஜென்ரேஷன், எங்கள் சீனியரோட அப்பாவோட புஸ்தகம், எங்கள் சீனியர் வாங்கின புஸ்தகம், நான் வாங்கினது, 3 ஜென்ரேஷன் புஸ்தகம் லைப்ரரி என்கிட்ட இருக்குது. ஆனால் யாருமே வந்து எங்கள் அப்பா ப்ராக்டிஸ் நிறுத்திட்டார், அவர் புக்கு வச்சுருக்க, அவரோட ஃபர்னிச்சர், அவர் டேபிள் கூட இன்றைக்கி என்கிட்ட தான் இருக்குது, அவரோட ஃபர்னிச்சர் வச்சுருக்க கொடுன்னு யாருமே என்னை கேட்டது கிடையாது.
கேட்கக்கூடாது என்று சொல்லப்பட்டனர். ஆஃபீஸ் அவன்கிட்ட யாரும் போய் எதுவும் கேட்கக்கூடாது. அந்த மாதிரி அவெல்லாம் இப்போ சொல்கிறாரு, நான் போனேன்னாலே எந்த புக்கை எடுத்து போகிறேன், என்ன எடுத்து என்னடா வேணும் உனக்கு, இப்படி தான். தட் இஸ் தேர் லைஃப். ஆனால் சம்பளம் கொடுக்கறது மட்டும் 150. ஆமாம், அவங்கள நல்லா வாங்கினாங்க. அதாவது அவன் கொண்டு வந்து கொடுப்பான், அது எவ்வளோன்னு கூட தெரியாது. அதே மாடலில் தான் நானும் இருந்தேன். எல்லாம் திட்டுவாங்க, அவன் கொண்டு வந்து கொடுப்பான், எவ்வளோ கொடுக்குறான்னு கூட தெரியாது, வாங்கிக்குவேன். இப்போ என் பையன் சொல்கிறான், சோன்ஸோ அட்வொகேட் வந்தார் தருமபுரியிலேருந்து, ஒரு சிஆர்பி கொடுத்துட்டு 25,000 rupees ஃபீஸ் கொடுத்துருப்பான். சிஆர்பிக்கு 25,000. எந்த வக்கீல்டா கொடுத்தான்? அவன் என் கிளாஸ்மேட்டு. அவனை கேட்டேன், டேய் பாவி, எனக்கு 5,000க்கு மேலே கொடுத்தது இல்லையடா. அவன் சின்ன பையன், நல்லா பண்ணுவேன், நீ இதெல்லாம் கேட்டுக்கூடா அப்படின்ட்டான் அவன் என்கிட்ட. அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ நிலைமை. அது மாதிரி இப்போ அவங்கெல்லாம் ஃபீஸ் இவ்வளோ கொடுலாம் கேட்க மாட்டாங்க, வருவாங்க கொடுப்பாங்க. இப்போ கேஸ் சாரே எங்கள் சீனியர்கிட்ட இவர் கேஸ் நடத்தி கொடுப்பாரு, இவர் பாட்டில் போய் நடத்துவார். அவர் என்ன ஃபீஸ் கொடுக்குறாரு என்ன அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. சார் கொடுத்தனுப்பார், சார் கட்டை என்கிட்ட கொடுத்து கொண்டு சீனியர் கேசினிவாசன்கிட்ட கொடுத்து நடத்த சொல்கிறார். அவர் நடத்துவார். என்ன டேர்ம்ஸ் என்ன அதெல்லாம் கிடையாது. அவங்க கேஸ் நடத்தணுமா கொடு, நான் நடத்துகிறேன், அப்படி தான் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அந்த மாதிரி இருந்ததுனால தான் அவங்களால நாங்கள்லாம் பெனிஃபிட் ஆகி இன்றைக்கி உங்கள் முன்னாடி நின்று பேசிகிட்ருக்குறோம். நானும் பிரபுகிட்ட இன்னொரு கோவம் எனக்கு உண்டு. நான் ஹீ வென்ட் ஃபார் அ ஜாப் இன் பாம்பே. அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப மீட் பண்ணல. மதுரைக்கு வந்தேன். நான் ரொம்ப ரேராக தான் மதுரைக்கு வருவேன். ஒரே ஒரு கேஸ் நடத்த வந்தேன். அப்போ பார்த்தேன், ஏன்டா அப்படி வேலைக்கு போனேன்னு, நீ தான் காரணம்னா. எனக்கு தூக்கி வாரி போட்டுது. என்ன சொல்கிற அப்படின்னு. ஆமாம், காலையில் அவங்க ஆஃபீஸில் பிரபாகர்னு ஒருத்தர் இருந்தார். காலையில் போவேன் அவரை பார்க்குறதுக்கு. நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் கோர்ட்டுக்கு போவோம். போய் அவரை கூட்டிகிட்டு தான் நான் போவேன். 33லேருந்து 38 போய் அவரை கூட்டிகிட்டு போவேன். அவர் காலையில் உள்ள நுழையும் போது அவர் அந்த 10-3A3 அந்த கேஎம் நடராஜன் ஜட்ஜ்மெண்ட்டு நான் 1988 வீக்லி பேஜ் 10 பாருன்னுவேன். இவன் என்ன சொல்லுவான், அதெல்லாம் பார்த்துட்டு இவர் பயந்து போயிட்டாரான். இப்படி சொல்கிறானே, இவெல்லாம் வச்சுக்கலாம் எக்கடா இங்கே இருக்கிறது ஓடி போயிட்டான். அப்படி இப்போ அவன் எப்படி இருக்கா பாருங்க. தட் இஸ் தி சீனியர்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ். அந்த பிளெஸ்ஸிங்ஸ் இருந்து அந்த மாதிரி நம்ம இவ்வளோ தூரம் ஐம் வெரி ஹாப்பி. ஏன்னா அது இந்த மாதிரி ஒரு சீனியர், இந்த மாதிரி ஒரு ஜூனியர் ரிலேஷன்ஷிப்பு அதெல்லாம் இப்போ பார்க்க முடியாது. இப்போல்லாம் மெக்கானிக்கலாக போயிடுச்சு. ஏதோ வரோம் போகிறோம், சீனியர் வராரு, நம்மளை சொல்கிறாரு, நம்ம கேஸ் நடத்தும். சில பேர் எதுக்கு நான் சீனியர்கிட்ட போகணுன்னு சில பேர் கேட்குறவங்கலாம் இருக்காங்க. அது வேறு விஷயம். போகணுன்ட்டு தப்பாக எதையாவது ஒன்று பண்ணிட்டு வந்துடுவாங்க. அதில் எனக்கு இது இதெல்லாம் ஒரு பாடமாக இருக்குது. இன்னொரு விஷயம், நான் எம்பிஏ ஆஃபீஸ் பேரர்ஸ்க்கு ஒரு ரெக்வெஸ்ட்டு. இது எங்கள் பாண்டிச்சேரி லா காலேஜ் கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷன் பண்ணோம். அப்போ நம்ம ஜஸ்டிஸ் பரத் சக்கரவர்த்தி, ஜஸ்டிஸ் இளந்தரையன், இவங்கெல்லாம் எங்கள் காலேஜ். அவங்களோட ஐடியா வால் ஆஃப் ஃபேம். இவன் லேட் என்ட்ரன்ட், இவன் பாதி தான் படித்தான், அதனால் அரை டிக்கெட்டு தான் வந்துச்சு. அந்த வால் ஆஃப் ஃபேம்னு ஒன்று பண்ணாங்க. அதாவது லைஃப்பில் ஒரு லெவல் ரீச் ஆனவங்க, அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அண்ட் அபவ் ஜுடிஷியரியில், பொலிட்டீஷியன்ஸில் எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர்ஸு, அதே மாதிரி அகாடமிஷியன்ஸில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் லா வந்தவங்க, டைரக்டர் ஆஃப் லீகல் ஸ்டடீஸ் அந்த மாதிரி வந்தவங்க. இந்த மாதிரி எல்லாரோட ஃபோட்டோகிராஃப்ஸும் அந்த வால் ஆஃப் ஃபேமில் போட்டாங்க. அதை போடும்போது வெறும் ஃபோட்டோகிராஃப் போடல, ஒரு ரெக்டாங்குலர் ஃப்ரேமில் ஒரு ஹாஃப் ஃபோட்டோகிராஃபு, இன்னொரு ஹாஃபில் அந்த பர்சனை பற்றி ஒரு சின்ன நோட். இவன் எந்த வருஷம் லா படித்தான், என்னவா இருந்தான், என்ன ஆனால், எப்படி அந்த மாதிரி. இப்போ நான் இந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் இப்போ வெள்ளச்சாமி சார் இருக்காருன்னா நம்ம எல்லாருக்கும் அவரை தெரியும். டவுன் த லைன் இன்னொரு 25 வருஷம் கழிச்சு வெள்ளச்சாமி சாரை யார் ரெக்கக்னைஸ் பண்ணுவா? இந்த மாதிரி நிறையா ஃபோட்டோ ஹைகோர்ட்டில் இருக்குது. அது என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த கீழே 2 பீம் இருக்கும், அதில் வச்சு நிற்க வச்சுருப்பான். அது கீழே ஒரு கட்டையில் எழுதி தொங்க விட்டுருப்பான். அந்த கட்டை காணாம போயிருக்கும். நிஜமாக நடந்தது இது. அந்த கட்டை காணா போய் அந்த ஃபோட்டோ யாருதுன்னே யாருக்கும் தெரியாமல் போச்சு. அப்புறம் ஜி மாசிலாமணி சாரை வச்சு ஒரு கமிட்டி போட்டு அந்த ஃபோட்டோக்கெல்லாம் நம்பர் கொடுத்து, இத்தனை நம்பர் ஃபோட்டோ இந்த ஆளோடது அப்படின்னு எழுதி ஒரு லிஸ்ட்டு தயார் பண்ணி
அந்த ஃபோட்டோலாம் திருப்பி ரெனோவேட் பண்ணி அதை ரீடூ பண்ணி ரெஸ்டோர் பண்ணி ஒழுங்காக பேர் எழுதி வச்சாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை நமக்கும் வரக்கூடாது. அதாவது ஒரு ஃபோட்டோ வைக்கிறோன்னா அதை அவங்கள பற்றி பக்கத்தில் ஒரு சின்ன ரைட்டப் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஐ லாஸ்ட் இளந்திரையன் பரத் சக்கரவர்த்தி டு பாஸ் ஆன் தட் மாடல் டு யூ. அதே மாதிரி பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம வந்து பெரியவங்களை பற்றி தெரியணும், நமக்கு யார் இருந்தால் எப்படி இருந்தாங்கன்னு. வெள்ளச்சாமி சார் வந்து இந்த மதுரை பெஞ்ச் வரத்துக்கு எவ்வளோ போராடினாருன்னு எங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் இன்றைக்கி வர பையங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு அதை தெரிய வைக்கணும். அதுக்கு வந்து அவனை நீங்கள் ஒரு புக்கை எடுத்து படினான்னா படிக்க மாட்டான். அதில் இருந்துச்சுன்னா அப்படியே பார்த்தான்னா அது மனப்பாடம் ஆகிடும். அது அது வந்து ஒரு ட்ரைனிங். அதாவது நம்ம வேதம் கற்றுக் கொடுக்குறதுக்கு என்ன பண்ணுறாங்க, திருப்பி 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 சொல்லி 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 அது மாதிரி நம்ம பார்த்தோன்னா அது அப்படியே மனசில் பதியணும். அந்த மாதிரி ஆகிடும். அதை மாதிரி செய்யணும்னு ஒரு என்னோடய கோரிக்கை. அது எம்பிஏக்கு, எம்எம்பிஏக்கு, என்னது விமன் அட்வொகேட்ஸ் அசோசியேஷன், WAAக்கு எல்லாருக்குமே இந்த ரெக்வஸ்ட் நான் வைப்பேன். எப்போ படத்திறப்பு விழா நடத்தினாலும் இல்லை லைப்ரரி செஷன் திறந்தாலும் அந்த பர்சனோட ஃபோட்டோவை வச்சு பக்கத்தில் அவர் யார், என்ன, எதுக்காக அவரோட ஃபோட்டோ வச்சுருக்கோம் அதை வந்து ஒரு சின்ன நோட் மாதிரி எழுதி வச்சிங்கன்னா இல்லை பாசிட்டிவிட்டிக்கு இட் வில் ஹெல்ப் அஸ் டு நோ. இதுக்கு ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இதோட ஐ வில் ஸ்டாப். Thanks to Prabhu for giving me this opportunity to honor a person who was very close to my heart and who is still very close to my heart. இவங்கெல்லாம் வந்து அதாவது பலாத்தோப்புனா அதுக்கு ஒரு தனி சிக்னிஃபிகன்ஸ் உண்டு. இன்றைக்கும் ராகவாச்சாரியோட அம்மா வந்து நான் போனேன்னா வாடா பலாத்தோப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அங்கேருந்து வந்தவர் அவர். நானும் அதே பாசறை. நாங்களாம் அந்த ரைட்டை நான் கிளைம் பண்ணிப்பேன். ஏன்னா I am the 8th or 9th judge from Palatop where there are only 42 houses. அந்த ஸ்ட்ரீட்டில் 42 வீடு தான் இருக்குது. நான் 9வது நீதிபதி அந்த தெருவிலேருந்து வந்தேன். இனிமேல் வரப்போகிறாங்களாங்கிறது தெரில. ஏன்னா இப்போ அங்கே லாயர்ஸ் யாரும் இல்லை. ஒரு 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் வயசாகிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து these are all things which we should cherish. அப்புறம் ஜஸ்டிஸ் ரத்னத்தை பற்றி சொன்னேன். அதாவது ஒரு மனிதன் வந்து 2 இடத்துல அப்படியே கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்க முடியும்னா அது விஆர்எம்ஜே ஒத்தரால் தான் முடியும். கோர்ட்டுக்குள்ளே இருக்கும்போது அப்படியே ஒரு ஃபயர், நெருப்பு, கிட்ட போக முடியாது, பயமாக இருக்கும், தொட்டால் சுற்றுமோன்னு நினைக்கும், அந்த மாதிரி இருப்பார். இதே அவர் வீட்டுக்கு போனீங்கன்னா குழந்த மாதிரி இருக்கும். லிட்ரலாக நான் அவரை கிண்டல் பண்ணியிருக்கேன். என்னோடய ஸ்டேச்சர் என்ன, அவரோட ஸ்டேச்சர் என்ன, நான் அவரை கிண்டல் பண்ணியிருக்கேன். அவர் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு அவரை கிண்டல் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரியான ஒரு மனிதர். நான் வந்து எனக்கு சீஃப் ஜஸ்டிஸ் கவுல் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு, இவர் லாயரிங் டேஸ் ஆர் ஓவர் அப்படின்னு. அப்படின்னா முடிஞ்சு போச்சு, ரெடி ஆகிடுன்னு அர்த்தம். இவருக்கு ஃபோன் பண்ணுறேன், சுப்பிரமணியன் பேசுகிறேன். எந்த சுப்பிரமணியன்? ஆர் சுப்பிரமணியன். எந்த ஆர் சுப்பிரமணியன்? வேணும்ன்ட்டு கேட்குறாருன்ட்டு தெரிஞ்சு போச்சு. வி கிருஷ்ணன் ஜூனியர் ஆர் சுப்பிரமணியன். நீ தான் பெரிய மனுஷன் ஆகிட்டே, ஹானரபிள் ஜட்ஜாக போறிய, உனக்கு என்ன வேணும்? நான் உங்களை பார்க்கணும். சரி வா, எப்போ? ஸ்வேரிங்கன் முடிச்சுட்டு வா. ஸ்வேரிங்கன் முடிச்சுட்டு கோர்ட்லேருந்து நேராக அவர் வீட்டுக்கு தான் போனேன். போனால் அப்போ வந்து அவர் வந்து 1932 பார்ன். 2016 அவருக்கு வந்து 84 வயசு. வாசலில் கேட்டில் நின்றுக்கிட்டு இருந்தார். எனக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வந்துடுது. இப்போ அதை நினச்சா கூட எனக்கு வந்து எவ்வளோ பெரிய மனுஷன் நம்மளை மதித்து வெளியில் வந்து நின்று என்ன சொன்னார் தெரியுமா? ஐ ஆம் டிலைட்டட் டு see you alight from this car அப்படின்னார். அது அந்த வார்த்தைகள்லாம் இன்னும் அப்படியே எனக்கு ரீங்காரிச்சிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு அந்த குவாலிட்டிலாம் இப்போ யூ கேன் see now. அவ்வளோ அதாவது எல்லாருக்குமே அவரை பற்றி த மோஸ்ட் மிஸ்அண்டர்ஸ்டுட் சோல் இஸ் மை சீனியர்னு கேஎஸ் சொல்லுவார். ஏன்னா எல்லாருமே அவர் வந்து ஒரு ரஃப் எக்ஸ்டீரியர், அவர் வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஆள் பண்ணி அதான். வென் ஜூனியர்ஸ் who had read the papers were at ease with him, no problem. ஜூனியர்ஸ் who had read the papers were at ease with him. படிக்காமல் போனால் தான் கஷ்டம். ஃபேக்ட்ஸை நீ சொல்லிவிடு, லா நான் பார்த்துக்கிறேன்.
அப்படி தான் சொல்லுவார். அந்த அளவுக்கு வந்து ஒரு அவங்களுக்கெல்லாம் ஒரு இது இருந்துச்சு, கான்ஃபிடென்ஸ். அதாவது ஜூனியரை வந்து என்கரேஜ் பண்ணுவார் நல்லா. நான் பிரபு ஆமாம் சொல்லுவார். புஷ்பா சத்யநாராயணா, நான், எஸ்.எஸ். சுந்தர், நாங்கள்லாம் வி ஆர் பெனிஃபிஷியரிஸ் ஆஃப் தட் கோச்சிங். ஆமாம், அதை நான் சொல்ல வேணான்னு பார்த்தேன். அவ்வளோ அதாவது ஸ்பான்டேனியஸாக நம்ம வந்து நம்ம பேசணும், நல்லா நல்லா கேட்பார். ஜூனியர்ஸ் பேசுனா நல்லா கேட்பார். அதெல்லாம் ஒரு நல்ல குவாலிட்டி இருந்துச்சு. ஆனால் ஒரு அனாவசியமான ஒரு பயம் வந்துருச்சு. அது வந்து அவர் வந்து இப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் இருக்கிற ஓஏ அந்த லோயர் ஸ்டாஃப்ஸ் இருக்கான் பாருங்கள், அவெல்லாம் தெய்வம் 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 தான் கும்பிடுவான். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. வாஷிங் அலவன்ஸு, ஷூ போட்டுக்கிறதுக்கு அலவன்ஸு எல்லாமே அவர் தான் இனிஷியேட் பண்ணி வாங்கி கொடுத்து. ஆனால் அவரை பார்த்தா ஒரு ரஃப் எக்ஸ்டீரியர், ஒரு கஷ்டமான ஆளுன்னு எல்லாருக்கும் தோணும். ஆனால் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஜட்ஜஸ் வி ஹேட் அண்ட் ஐ டோன்ட் திங்க் எனி ஒன் எல்ஸ் கேன் ரீப்ளேஸ் ஹிம். அவரும் சரி இவரும் ஃபைனஸ்ட் லாயர்ஸ், ஃபைனஸ்ட் ஜட்ஜ், ஃபைனஸ்ட். ரத்னம் வந்து அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் லாயர் இல்லைன்னு சொல்லுவாங்க, எங்களுக்கு தெரியாது. அது அவர் பீரியட் வேறு. அவர் எங்களுக்கு நாங்கள்லாம் போகிறதுக்கு முன்னாடி 79லே ஜட்ஜ் ஆகிட்டார். ஆனால் வந்து he was a finest judge and his junior KS was the finest lawyer என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த நிகழ்வை என்றும் போல் கடந்து விட்டு செல்கிற நிகழ்வாக அல்லாமல் நமது மதிப்பிற்குரிய மூத்த வழக்கறிஞர் திரு கே. ஸ்ரீனிவாசன் அவர்களை பற்றி பகிர்ந்து நமது மாண்புமிகு நீதியரசர் பெருமக்கள் அவர்களது உரைகளால், அறிவுரைகளால் நமது உள்ளத்தை நிறைத்து என்றும் நிலைத்து நிற்கக்கூடிய நினைவாக இன்றைக்கு தந்திருக்கின்றார்கள். இது இளம் வழக்கறிஞர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் ஒரு சிறந்த வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. இந்த வாய்ப்பினை வழங்கிய இச்சங்கத்தின் தலைவர், இச்சங்கத்தின் செயலர் அவர்களுக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்நிகழ்வின் இறுதி நிகழ்வாக நன்றுரையாற்ற பெரும் மதிப்பிற்குரிய தலைவர் M.K. சுரேஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் மாலை நேர வணக்கங்கள். நாங்கள் புதிய நிர்வாகிகள் கடந்த 18ஆம் தேதி எலெக்ஷன் நடந்துச்சு. எலெக்ஷன் நடந்து முடிஞ்ச உடனே 20ஆம் தேதி மத நல்லிணக்கத்தை உருவாக்குறதுக்காக இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி வந்து ஒன்று நடத்தின மிக சிறப்பாக இருந்தது. அனைத்து சங்க நிர்வாகிகள், தலைவர்கள், செயலாளர்கள் எல்லாருமே அன்னைக்கு வந்திருந்தீங்க. நீதியரசர்கள் வந்திருந்தாங்க. வழக்கறிஞர்களுக்கு இடையே அதெல்லாம் நம்ம ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலில் இருக்கும், எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணுன்றது. அதே மாதிரி அடுத்த ஒரு நிகழ்வு அடுத்த வாரம், இந்த வாரத்துக்கும் எங்கள் அண்ணன் பிரபு ராஜதுரை அவர்கள் வந்து எங்களுக்கு அதை வழங்கினார். நூலக பிரிவு வந்து அவருடைய சீனியர் பேரில் வந்து திறக்கணும். நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னே ஏற்பாடு நாங்கள் பண்ணிடுறோம். குறுகிய காலத்தில் செஞ்சிருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கவலைப்படாமல் இந்த தேதியில் சொன்ன தேதியில் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதில் அண்ணன் பிரபுராஜதுரை அவர்கள் இப்போ எனக்கு பழக்கம் இல்லை. 1986 +2 முடிச்சோன்னா 5 இயர்ஸ் கோர்ஸில் தான் நாங்கள் மதர் லா காலேஜில் சேர்றோம். அப்போ உள்ள 86 உள்ள நுழையிறப்ப எங்களுக்கு ஓபி பெருமாள் தான் எங்களுக்கு எங்கள் ஊருக்காரரு, உசலம்பட்டிக்காரரு. அவரை வச்சு அண்ணன் அஜ்மல்காரனு, அண்ணன் லஜபதி ராயி, பிரபு ராஜதுரை, இமாம் அண்ணன், இவங்க எல்லாருமே வந்து திருநாவுக்கரசு, இவங்க எல்லாருமே எங்களுக்கு வந்து அப்போ வந்து அண்ணன்ற உறவோடு அன்னைக்கு பழகுனதே இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. அந்த 37 வருஷ கால அதில் சார் இருக்காங்க, சீனிவாசன் சார்னு. அந்த அன்பும் உறவும் 37 வருஷம் கழித்தும் எங்கள் சங்கத்துக்கு அவர் வந்து நான் இங்கே பொறுப்பு ஏற்றதுக்கு பின்னாடி இந்த ஒரு இதை செய்கிறேன்ப்பா அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அண்ணன் கவலைப்படாதீங்க, அழகாக சிறப்பாக பண்ணுவான், எல்லாரையும் கூப்பிடுவான், நல்லா இருக்கும்னே அப்படின்னு. அதே மாதிரி அதுக்கு எடுத்துக்காட்டாக இங்கே திடீர்னு 2 நாள் பயணமாக வந்திருந்தாங்க பொறுப்பு தலைமை நீதியரசர்கள். அவரை வந்து நாங்கள் கேட்டோம், உங்களையெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்குன்னா நீங்கள் கேட்குறது நான் வந்துடுறேன் அப்படின்ட்டாரு. அவருக்கு இந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
அதே மாதிரி நமது மாண்புமிகு நிர்வாக நீதியரசர்களை அவரை போய் நாங்கள் போய் பார்த்தோம். சுப்பிரமணியன் ஜெயை பார்த்தப்ப, ஐயா நாங்கள்லாம் புதுசாக வந்து பொறுப்பேற்றிருக்கோம் அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிட்டோம். 20ஆம் தேதி நூலகத்துக்கு ஏதாச்சும் செய்யுங்க அப்படின்னா. ஆனால் இன்றைக்கி அந்த நூலகத்தில் அதுக்கு அடுத்த 2 நாள்லேயே வந்து நூலகத்தில் ஒரு பிரிவை திறந்து வைக்கக்கூடிய வாய்ப்புனே எங்களுக்கு அவர் வழங்கினார். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி மாண்புமிகு நீதியரசர் ஜே.ஆர். சுவாமிநாதன் ஜே அவர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த சேம்பூர் ஒதுக்கீட்டில் வந்து எங்கள் பார் சார்பாக ஒரு கோரிக்கை மனுவாகவே கொடுத்தோம். உயர்நீதிமன்றத்தில் மட்டும் வர்ற வழக்கறிஞர்களுக்கு அறையில் ஒதுக்கீடு பண்ணுங்க அப்படின்னு. அது பார் அண்ட் பெஞ்ச் மீட்லேயும் நாங்கள் சொன்னோம். அதை அவங்களும் மாண்புமிகு நீதியரசர் ஆர். விஜயகுமார் ஜே அவர்களும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அந்த அருமையாக 2வது தளத்தில் இங்கு வரக்கூடியவர்களுக்கு மட்டும் ஒதுக்கீடு செய்தார்கள். அதில் இந்த உயர்நீதிமன்றம் கொண்டு வர்றதுக்காக போராடின எங்கள் மதுரை பார் வழக்கறிஞர்கள் நிறையா பேர் அதில் விடுபட்டு போயிருந்தோம். அதையும் எங்களுடைய கோரிக்கை வந்து நீதியரசர் ஜே.ஆர். சுவாமிநாதன் ஜெயிட்ட சொன்னோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இருக்கோம், பார்த்துக்குறோம், உங்களையெல்லாம் கைவிட மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அதனால் எல்லாருக்குமே கிடைக்கும். அவங்க இங்கே இருக்கிற வரைக்கும் எல்லாம் நம்மளுக்கு வழக்கறிஞர்களுக்கு சிறப்பாக வந்து செஞ்சு கொடுப்பாங்கன்ற இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம். இங்கே வந்திருக்க மூத்த வழக்கறிஞர் கிருஷ்ணவேணி மேம், நம்ம அஜ்மல் கானான மூத்த வழக்கறிஞர், ரஜபதி அண்ணன் மூத்த வழக்கறிஞர், மற்றும் எங்களது சகோதர வழக்கறிஞர் சங்கத்தை சேர்ந்த சீனிவாசன் சார், அதுக்கடுத்து நமது ஆனந்தவெளி மேம், கிருஷ்ணவேணி மேம் மற்றும் நிர்வாகிகள், அடுத்து இங்கே வந்திருக்கிற எங்களுக்கு வாத்தியாராக இருந்த பாலசுப்ரமணியம் சார்லாம் வந்திருக்காங்க. எல்லாருக்குமே, மூத்த இளைய வழக்கறிஞர் அனைவருக்குமே இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியினை எங்கள் சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.